ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தி ஆர்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட். அது எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது தான் வீடியோ. ஆனால் அந்த அந்த வீடியோவில் வந்து இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, என்னோட தியரி என்ன, என்னோட கான்செப்ட் என்ன, இதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த டிட்டாச்மெண்ட்டுங்கிற ஸ்டேஜுக்கு எப்படி வந்தேன், ஸோ அதுக்கு என்னென்ன கான்செப்டை ஃபாலோ பண்ணினேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முழுக்க வீடியோ. இதில் செகண்ட் பார்ட் போடுறேன். செகண்ட் பார்ட்டில் தான் நான் ப்ராக்டிக்கலாக அது எப்படி வாழ்ந்தேன், வாழும்போது எந்த விஷயத்தெல்லாம் வந்து என்னுடைய சோலோடு அலைன் பண்ணுறதுக்கு எனக்குள்ளே நான் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணினேன். ஸோ தட் இந்த அவுட் சைடில் இருந்த எல்லாத்துலேருந்தும் நான் டிட்டாச் பண்ணிக்க முடிஞ்சுது. என்னால் அந்த டிட்டாச்மெண்ட்டே வாழ்க்கையாக வாழ முடிஞ்சுது. எனக்கு கூட செல்ஃப் லவ்வோடு கம்ப்ளீட்டாக வாழ முடிஞ்சுது அப்படிங்கிறதான் பார்ட் 2. ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்கிற வீடியோ இந்த பார்ட் 1 நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னோடய தியரி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேயா? என்னோடய தியரி வந்து கிறிஸ்டல் அப்படிங்கிறது தான் என்னோடய தியரி. அந்த கிறிஸ்டல் அப்படிங்கிறது என்னென்னா, நான் ஃபாலோ பண்ணின 7 ஸ்டெப்ஸினுடைய ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து சேர்த்தி போட்டு கிறிஸ்டலுங்கிற வார்த்தையை உருவாக்கியிருக்கேன். C for clarity, R for resilience, I for intuition, S for speedy action, T for telepathy, trust and surrender. அதுக்கப்புறம் A for எதுக்கு மறந்து போயிட்டேன், அலைன்மெண்ட். அதுக்கப்புறம் L for love your journey, not destiny. இப்போ இந்த கிறிஸ்டல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபுல்லாக கிளியராக பார்ப்போம். இந்த கிறிஸ்டல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து C ஃபார் கிளாரிட்டி இல்லையா? ஸோ அப்போ அந்த கிளாரிட்டி எதில் நமக்கு வேணும், நான் யாருங்கிற தெளிவு நிலை கம்ப்ளீட்டாக வேணும் உங்களுக்கு. இந்த நான் யாருங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கும்போது, நம்மளை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்காமல் இருக்கும்போது நம்ம ப்ளே பண்ணுற ரோல்ஸ் தான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது ஃபஸ்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, சோஷியல் கண்டிஷனிங்கில் இருக்கிறதுக்கு முன்னாடி, நான் இது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா? ஸோ அப்போது நம்ம ப்ளே பண்ணுற ரோல்ஸ் எல்லாமே, இன்னாரனுடைய மகள், இன்னாரனுடைய மனைவி, அதெல்லாமே வந்து நம்ம வந்து நான் யாருன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் தான் ஹூ ஆம் ஐல நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நான் யாருங்கிறது நம்ம வந்து எனக்குள்ள எழுதுகிறோம்ல, நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்மளோட பிஹேவியர், ஆட்டிடியூட், அதே மாதிரி எனக்குள்ள எவ்வளோ கனவுகள் இருக்குது, கற்பனைகள் இருக்குது, எதெல்லாம் நான் வாழ துடிக்கிறேன் அப்படிங்கிற அந்த நான் யார் அப்படிங்கிறத நம்ம எழுதுகிறோம். ஓகேயா? ஸோ இந்த தெளிவு ஃபஸ்ட்டு வரணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஹூ ஆம் ஐ கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு தெரியணும். எனக்கு என் லைஃப்பில் எது வேணும், எனக்கு என் லைஃப்பில் எது கிடைச்சா நான் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவேன், என் லைஃப்பில் எது கிடைச்சா நான் நிம்மதியாக இருப்பேன், எது கிடைச்சதுன்னா அந்த சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பீஸ்ஃபுல் ஆகிடுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கே கம்ப்ளீட்டாக தெளிவுபட திறன்பட தெரியணும். ஓகேயா? அடுத்தது வந்து என்னோட டெய்லி ரொட்டீனில், இப்போ நான் சோஷியல் கண்டிஷனில் இருக்கேன், இல்லை இப்போ என்னோடய ஸ்பவுஸ் கூட இருக்கணும், இல்லை என்னோடய பேரண்ட்ஸ் கூட இருக்கணும், வாட் எவர் இட் இஸ். ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்க லைஃப் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வேறு ஆப்ஷன் இல்லை, நான் வாழ்ந்தே ஆக வேண்டி இருக்குது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த கண்டிஷன் இந்த லைஃப் அவுட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக பிடிச்ச ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத எழுதணும். நான் வந்து என்னோடய எக்ஸ் ஹஸ்பண்டோடு இருக்கும்போது, காலையில் பிடிக்குதோ பிடிக்கலையோ 5 மணிலேருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணி 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன்னு வச்சுக்கோங்க. இந்த 6 மணிக்கு கூட எனக்கு எந்திரிக்க பிடிக்காது. பட் ஸ்டில் வேறு ஆப்ஷன் இல்லாமல் எந்திரிப்பேன். எந்திரிச்சதும் இந்த காஃபி பம்பிள் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு, இது எதுக்குமே எனக்கு பிடிக்காது. அந்த டெய்லி ரொட்டீன், ஒரு குடும்ப இஸ்திரி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை எதையுமே பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ லிவ்ட். அப்போ எனக்கு பிடிச்சது என்னென்னு நான் யோசித்தேன்னா, எனக்கு தோணுனது வந்து, எனக்கு ரிலாக்ஸாக நான் 7 மணிக்கு எந்திரிக்கிறனோ இல்லை 10 மணிக்கு எந்திரிக்கிறனோ, நான் ரிலாக்ஸாக எனக்கு எழும்பணும், நான் முழிச்சிட்டேன், தூக்கம் கலைஞ்சிருச்சு, இனி எந்திரிக்கலான்னு தோணணும். அந்த ரிலாக்ஸேஷனோடு நான் எந்திரிக்கணும். எந்திரிச்சோடனே எனக்கு யாராவது காப்பி போட்டு தரணுமே தவிர நான் எல்லாருக்கும் உட்காந்து காப்பி போட்டு கொடுத்துட்ருக்கிறது எனக்கு பிடிக்காது.
அதே மாதிரி எனக்கு சமைச்சு டைனிங் டேபிள்ல ரெடியா இருக்கணும். சர்வ் பண்றதுக்கு ஆள் இருந்தா ரொம்ப ஹாப்பி. இல்லன்னா ஓகே நானே போட்டு சாப்பிட்டுக்குவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஐ வாண்டட் டு பி எனக்கு வீட்ல இருந்தே ஏதோ ஒரு வேலை செய்யணும், இன்கம் வரணும். ஐ நெவர் வாண்டட் டு பி டிபெண்டன்ட் ஃபார் எனிபடி. அதே மாதிரி பார்க்குற வேலை எனக்கு போரே அடிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு யோசித்தேன் நான். அப்போ தான் அந்த கிளாரிட்டியே வருது. ஆனால் அந்த கிளாரிட்டி வந்து நமக்கு தெளிவாக இருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு வேணும் போல் இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற விஷயம் உங்கள் மனசும் மனசாட்சி ரெண்டும் டிக் மார்க் போட்டு, ஆமாம் இது கரெக்டு தான், இதுதான் வேணும் போல் இருக்கு நம்மளுக்கு அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு வரணும். நீங்களே ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு அந்த விஷயம் உங்கள் மனசே ஓகே சொல்லாமல் இன்னும் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது அது கரெக்டான பதில் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேயா? அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது, எனக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து நான் பயங்கரமாக வந்து எப்படி சொல்கிறது, என் 100% போட்டு உழைப்பேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஒரு வீடியோ எடுக்கணும்னா கூட அதுக்கு எல்லா பாயிண்ட்ஸையும் எப்படி மிஸ் பண்ணாமல் சொல்லலாம், எப்படி அது சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம், இதுக்கெல்லாம் நிறைய யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால எனக்கு மண்டை ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் எப்போயும். ஸோ சீக்கிரமாகவே ட்ரெயின் அவுட்டும் ஆவேன். பட் ஸ்டில் எவ்ரிடே ஐ மெடிடேட் அப்படிங்கிறதுனால அந்த எனர்ஜி ரீகெயின் பண்ணிப்பேன். பட் ஸ்டில் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், அடைஞ்சே இருந்தேன், இந்த வேலையவே பார்த்துட்டு இருந்தேன்னா ரொம்ப ஃபஸ்ட்ரேட் ஆயிடுவேன். அதனால மந்த்லி ஒன்ஸ் எனக்கு ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி ட்ரிப்பு போயிட்டு வரணும். மதுரையிலேருந்து 1 டே ட்ரிப்பு போகிற மாதிரி போயிட்டு வந்தே ஆகணும். 3 months ஒன்ஸ் வந்து நான் போய் ஸ்டே பண்ணி அந்த 3-4 days இருந்து அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்க ட்ரிப்ஸு எனக்கு போயிட்டு வரணும். ஓகேயா? ஸோ இதுதான் எனக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைல். அதே மாதிரி நம்ம எல்லாருமே நம்மளோட ஸ்பவுஸ் கிட்ட சண்டை போடுறோம்ல. அப்போ சண்டை போடும்போது என்ன சண்டை போடுறோம்? தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் எதிர்பார்க்குற மாதிரி நீ இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே சண்டை. என் எக்ஸ்பெக்டேஷனுக்கு நீ இல்லை, அதனால நான் டிஸப்பாயிண்ட் ஆயிட்டேன். ஓகேயா? அந்த டிஸப்பாயின்மெண்ட்டில் தான் காண்டாகி ஃபஸ்ட்ரேட் ஆகி அந்த கோவத்தையும் காண்டையும் உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவாக தெரியணும், அப்போது ஒரு ஆண் கிட்ட நான் என்னெல்லாம் எதிர்பார்க்குறேன், அவன் எப்படியெல்லாம் என்னை பார்த்துக்கணும், அவன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும், அவன் பிஹேவியரல் ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கணும், என்னவெல்லாம் இருந்தால் அந்த ஆணை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, எமோஷனல் அவைலபிலிட்டி. அப்போது அந்த எமோஷனல் அவைலபிலிட்டினா எனக்கு என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எமோஷனல் அவைலபிலிட்டிங்கிறது டிஃப்ரெண்ட்டு இல்லையா? இப்போ எனக்கெல்லாம் எமோஷனல் அவைலபிலிட்டிங்கிறது எனக்கு வந்து நான் ரொம்ப ஏதோ ஒரு ஆபத்து சுச்சுவேஷனில் இருக்கேன், அதை வந்து சென்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் எங்கே இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல எனக்காக அவங்க நிற்கணும். அதுதான் எனக்கு எமோஷனல் அவைலபிலிட்டி. அதே மாதிரி நானே அடிக்கடி வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் நேசிக்கிற ஆணுக்கு, ஏன்னா அவங்களோட ஒர்க் லோட் எப்படி, அவங்க ஒர்க் ஸ்டைல் எப்படி, இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நான் மெசேஜ் பண்ணுறேன், ஃபோன் பண்ணுறேன்னா எவ்வளோ பெரிய மீட்டிங்கில் இருந்தாலும் சரி, எவ்வளோ இம்பார்ட்டண்ட் தலை போகிற விஷயமா இருந்தாலும் சரி, அந்த ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணணும். இல்லை அவங்க அசிஸ்டண்ட்டை முதல்லையே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்கணும், என் கால் வந்தால் அட்டென்ட் பண்ணி ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லணும் அப்படிங்கிற இதெல்லாம் தான் எனக்கு எமோஷ்னல் அவைலபிலிட்டி. ஓகேயா? அதே மாதிரி நான் ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு கூப்பிடுறேன்னா உடனே ஓடி வந்து நிற்கணும். இதெல்லாம் எனக்கு வந்து எமோஷ்னல் அவைலபிலிட்டி. அது மாதிரி உங்களுக்கு எமோஷ்னல் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெளிவாகணும். அதில் கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு. அதே மாதிரி லவ் அண்ட் ரொமான்ஸ், இதையும் நம்ம ரொம்ப பேசிகிட்டே திரியிறோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நீ இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி லவ்வை நீ கொடுக்கவே மாட்டேங்கிற, எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ரொமான்ஸே பண்ண மாட்டேங்கிற என் கூட, ஐ எம் வெரி ரொமான்டிக் அட் ஹார்ட்டு, இதெல்லாம் சொல்லிகிட்டே திரியிறோம்ல. அப்போ வாட் இஸ் மீன் பை லவ் ஃபார் யூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். எய்தர் இட் குட் பி அன்கண்டிஷனல் லவ் ஆர் எய்தர் இட் குட் பி கண்டிஷனல் லவ். வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தான் நீங்கள் தெளிவாக இருக்கணும். உலகம் என்ன சொல்லுவோம், இந்த அன்கண்டிஷனல் லவ்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே திரியிறாங்களே, அதனால எனக்கும் அன்கண்டிஷனல் லவ் வேணும் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. எனக்கு கண்டிஷனல் லவ் தான் வேணும்னா எனக்கு கண்டிஷனல் லவ் கொடு. அப்போ அதுக்கான ஆளை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணணும், எனக்கு இத்தனை மணிக்கு நீ கேட்கணும். ஒரு சிலருக்கு இருக்கும் என்னென்னா, நீ எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருந்தாலும் மத்தியானம் ஒரு 3 மணிக்காவது ஃபோன் பண்ணி 3:30க்காவது ஃபோன் பண்ணி நீ சாப்பிட்டியான்னு கேட்கணும், நான் தூங்குனேனான்னு கேட்கணும், என்ன செய்கிறேன்னு கேட்கணும். இதெல்லாம் கண்டிஷன்டு லவ், இதெல்லாம் அன்கண்டிஷனல் லவ் கிடையாது. இவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வைக்கிறோனாலே பட் இட்ஸ் ஓகே. ஆனால் உங்களுக்கு எனக்கு இதுதான் வேணுங்கிற தெளிவுக்கு வாங்க.
ஓகேயா? ஸோ இன்னொன்னு வந்து இப்ப நம்ம இந்த ட்வின் ஃப்ளேம் ஜர்னி அது இதெல்லாம் போயிட்டு இந்த ட்வின் ஃப்ளேம் ஜர்னி இட்செல்ஃப் இந்த சொசைட்டல் கண்டிஷன்ஸ் எல்லாம் உடைச்சு நம்ம அன்கண்டிஷனல் லைஃப் ஸ்டைலுக்கு வர்ற ஜேர்னி. அந்த அன்கண்டிஷனல் லைஃப் ஸ்டைல்ல கொண்டு போய் நீங்க அதுல கண்டிஷன்டு லவ்வை திணிக்கவே முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறது அன்கண்டிஷனல் லவ்வா தான் இருக்கும். அதையும் நீங்க தெளிவுபட தெரிஞ்சுக்கணும் முதல்லயே. இந்த சோஷியல் கண்டிஷனிங் படி வாழ்றீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் வெளியே இருக்கக்கூடிய ஒரு 3 டைமென்ஷனல் இப்போ சோல்மேட் ரிலேஷன்ஷிப்போ இல்ல கார்மிக் ரிலேஷன்ஷிப்போ அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் கண்டிஷன்டு லவ்வ வந்து நீங்க ஆசைப்படவே முடியும். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருந்துட்டு நீங்க கண்டிஷன்டு லவ்வெல்லாம் ஆசைப்படவே முடியாது. ஓகே. ஏன்னா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி கம்ப்ளீட்லி உங்களை டிட்டாச்மெண்ட்டுக்கு தான் கூட்டிட்டு போகும். ஸோ பி கிளியர் ஆன் வாட் யூ வாண்ட், ஹவ் யூ வாண்ட். அப்போ லவ் அண்ட் ரொமான்ஸ்னா உங்களுக்கு என்ன? ஸோ ரொமான்ஸ் அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எந்த மாதிரி காமிக்கணும், இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவு நிலை வேணும். ஸோ அந்த சிங்கிறது என்ன, உங்களை பத்தி இது எல்லாமே என்ன, எனக்கு அதாவது இப்போ வந்து நான் ஹூவாமைங்கிறதுல எனக்கு தெளிவு வேணும். என்னோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கணுங்கிறதுல எனக்கு தெளிவு வேணும். என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணுங்கிறதுல எனக்கு தெளிவு வேணும். எனக்கு பிடிச்ச ஆண் எப்படி இருக்கணுங்கிறதுல எனக்கு தெளிவு வேணும். எனக்கு பிடிச்ச ஆண் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுலையும் எனக்கு தெளிவு வேணும். அப்போது எமோஷ்னல் அவைலபிலிட்டினா எனக்கு என்ன அப்படிங்கிறதுல எனக்கு தெளிவு வேணும். லவ் அண்ட் ரொமான்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன அப்படிங்கிறதுல தெளிவு வேணும். ஸோ இது எல்லாமே உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற செல்ஃப் டிஸ்கவரி. இது உங்களுக்கு இந்த அளவுக்கு டீப்பாக ஆழமாக தெரிஞ்சாதான் அந்த கிளாரிட்டியே வரும். அப்புறம் தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ள எந்த ஜேர்னியாக வேணா இருக்கட்டும், லைஃப் ஜேர்னியாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருக்கட்டும், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருக்கட்டும், அதுக்குள்ளே பயணிக்கவே முடியும். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, லைஃப் ஜேர்னி, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னின்னு ஏன் சொல்கிறேன்னா, லைஃப் ஜேர்னின்னா அந்த சோஷியல் கண்டிஷனிங்லேயே இருந்துட்டு எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் வேணாம், ஆனால் நான் எமோஷ்னலாக கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைஃப் ஜேர்னியில் இருப்பாங்க. ஓகேயா? எனக்கு இந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட்லாம் வேண்டாம், ஆனால் நான் ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எமோஷ்னலாக நான் வந்து என்னோட ட்ராமாஸ் எல்லாம் ஹீல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எமோஷ்னலாக ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகி பீஸோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அதே மாதிரி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிங்கிறது இட்ஸ் ஆல்சோ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இஸ் கம்ப்ளீட்லி என்னை பொறுத்த வரைக்கும் 100% ஸ்பிரிச்சுவல், ஹை வைப்ரேஷனல் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. ஏன்னா இந்த கண்டிஷனிங்லேயே இருக்கவே முடியாது. அதில் கண்டிஷன் எல்லாம் உடச்சிக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அண்டர்கோ பண்ணி நம்ம எப்படி சொல்கிறது, எல்லாமே எமோஷ்னல். ஏன்னா நான் வாழ்க்கையவே கற்றுக்கிட்டது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் தான். இவ்வளோ நாலேஜ் இப்போ நான் பேசுகிறது எல்லாமே என்னோடய ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் தான். ஸோ அதை பூரா இப்போ நான் கற்றுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் தான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. இந்த எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட், பீஸ் ஆஃப் மைண்ட், டிட்டாச்மெண்ட்டுக்கு வர்றது, இது எல்லாம் தான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கவங்க கூட டிட்டாச்மெண்ட் வரதுக்கு லேட் ஆகும். சோஷியல் கண்டிஷனிங்லேயே லைஃப் ஜேர்னியில் இருக்கவங்க டிட்டாச்மெண்ட்டுக்கு வரவே மாட்டாங்க. ஆனால் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் நீங்கள் டிட்டாச்மெண்ட்டுக்கு வராமல் யூனியன் ஆகவே முடியாது. ஓகேயா? ஸோ இன்னொன்று, டிட்டாச்மெண்ட் வந்தப்புறம் யூனியன் ஆகுறீங்களோ இல்லையா, வாழ்க்கை நகராது, முன்னாடி மார்ச் ஃபார்வர்டே ஆகாது. அதை நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் மார்ச் ஃபார்வர்டே ஆக முடியும். பண்ணலைன்னா உள்ளேருந்து உங்கள் டிவைன் மாஸ்குலைனோ இல்லை உங்கள் டிவைன் கவுண்டர் பார்ட் கொஷின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கொஷினுக்கு நீங்கள் பதில் சொல்லி உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சாதான் நீங்கள் அமைதியே ஆவீங்க. ஓகேயா? ஸோ அந்த சிங்கிறதுக்கு இதுதான் விளக்கம். அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வேணும். ஓகேயா? ஸோ இந்த கிளாரிட்டியெல்லாம் இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் மார்ச் ஃபார்வர்டே ஆக முடியாது. ஸோ கிறிஸ்டலில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கிளாரிட்டி நம்ம சொல்லிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட்டு ஆருக்கு போவோம், ரெசிலியன்ஸ். ஓகே, இப்போ நம்ம ரெசிலியன்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ரெசிலியன்ஸ்னால் பொதுவாகவே என்ன, ரெசிலியன்ஸ்னால் ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பாஞ்சை அமுக்கிட்டு விட்டோம்னா திருப்பி அது பழைய ஃபார்முக்கே வந்துடும்ல. இப்போ எவ்வளோ தூரம் நம்ம அமுக்கிறத தாக்கு பிடிக்குது, அந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குது, திருப்பி எந்த அளவுக்கு ரீபவுன்ஸ் ஆகி அதனுடைய ஒரிஜினல் ஃபார்முக்கே வந்துடுது அப்படிங்கிறது தான் ரெசிலியன்ஸ். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல, நான் யாருங்கிறதுல கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ நான் யாருங்கிறதுல கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த கிளாரிட்டி இப்போ இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும், இதுதான் எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்கும், இது இந்த மாதிரி நான் வாழ்ந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன்ப்பா, பீஸ் ஆஃப் மைண்டோடு இருப்பேன் அப்படின்னெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்கல்ல. அப்போது நான் என்ன சொல்கிறேன், அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுங்க. ட்ரையல் அண்ட் எரர் தான் லைஃபு. நீங்கள் ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க பயக்கிறீங்க அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது,
வாழ்க்கையில எதையுமே ட்ரை பண்ணி பார்க்க மாட்டீங்கல்ல. எதையுமே ட்ரை பண்ணி பார்க்காம வெறும் மனசுல மட்டும் நெனச்சுக்கிட்டே இருந்துட்டு, அதுக்கான ரிசல்ட் இப்படிதான் இருக்கும்னு எப்படி அது உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் இப்படிதான் இருக்கும்னு எப்படி நீங்க ஒரு டெசிஷனுக்கு வருவீங்க? நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் தப்போ, சரியோ அத ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு இது புடிச்சிருக்கு, புடிக்கல, இல்ல இது செய்யவே நம்மளுக்கு புடிக்கல அப்படிங்கிறது லைஃபே ட்ரையல் அண்ட் எரர் தான். இன்னொன்னு என்னன்னா, நீங்க செய்யும்போது தான், நீங்க ஒரு அவுட்கம்ம வந்து மைண்ட்ல கோலா செட் பண்ணி, நம்ம இந்த அவுட்கம் வரணும் அப்படின்னு நெனச்சு ஒரு செயல் செய்வீங்க. ஆனா, அந்த அவுட்கம் வராத போது தான் நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம்? எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோம்? ஆக்சுவலா அதுக்கு என்ன இன்புட் குடுத்துருக்கோம்? என்ன தப்பு நடந்திருக்கு? இதெல்லாம் அலசி ஆராய்வீங்க. அப்பதான் அந்த இன்புட் தப்பா குடுத்த இன்புட் எப்படி ரிமூவ் பண்ணிட்டு கரெக்ட்டான இன்புட் குடுக்குறது. ஸோ தட் நான் எதிர்பார்க்கிற அவுட்கம் வரும். இது எல்லாமே நீங்க கத்துக்குவீங்க. கரெக்ட்டு தானே? ஸோ அப்பதான் உங்க சோல் வந்து அந்த ரெசிலியன்ட்டா மாறுறதுக்கு ஆரம்பிக்கும். அத விட்டுட்டு நீங்களே வந்து தப்பு பண்ணிட்டோம்னு செல்ஃப் கில்ட்ல இருந்தீங்க. செல்ஃப் கிரிட்டிக்கா உங்களுக்கு செல்ஃப் ஜட்ஜ்மென்ட்க்கு போய் செல்ஃப் கிரிட்டிக்காவே இருந்தீங்கன்னா, உங்களையே நீங்க வந்து நம்ம சரியில்ல அப்படின்னு தான் வச்சிருப்பீங்களே தவிர, ட்ரையல் அண்ட் எரர் பண்றதுக்கே அலோவ் பண்ணவே மாட்டீங்க. ஓகேயா? அதே மாதிரி ம் உங்க இன்னர் சைல்டு இருக்கு இல்லையா? உங்க இன்னர் சைல்டு வந்து அலோவ் யுவர் இன்னர் சைல்டு டூ மேக் மிஸ்டேக்ஸ். அம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் குழந்தைத்தனம் இருக்கு. ஆனா, நம்ம டே டு டே வாழ்ற வாழ்க்கையில என்ன பண்றோம்? மெச்சூர்டாவே தான் பிஹேவ் பண்ண வேண்டியிருக்கு. பேரண்ட்ஸ் வீட்ல இருந்தாலும், பேரண்ட்ஸ் கிட்டயும் இப்ப நானே இருக்கேன்னா, எனக்கு என்ன பிடிக்குதோ சுட்டித்தனமா கொஞ்சிட்டு, அத அப்படி எனக்கு எப்படி பேச தோணுதோ அப்படி பேசிட்டு, குதிச்சுட்டு, நடந்துக்கிட்டு திரிவேன். எங்க அம்மாவே சொல்லுவாங்க, "என்னடி ஆச்சு இன்னைக்கு உனக்கு? டூ மச்சா பண்ணிட்டு இருக்க" அப்படின்லாம் கேட்பாங்க. பட் ஸ்டில் அது வந்து என்னோட இன்னர் சைல்ட அடக்கி வைக்கவே நான் விரும்பல. நீ என்னத்த வேணாலும் சொல்லிட்டு போ. நான் இப்படிதான் அப்படின்னு தான் இருப்பேன். ஸோ ஸ்பவுஸ் வீட்லயுமே நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஸ்பவுஸ் வீட்லயுமே நெறைய நெறைய பொண்ணுங்க, லேடீஸ் வந்து வீட்லயும் சோஷியல் கண்டிஷனிங் படி தான் வளர்க்குறாங்க. பொண்ணுன்னா பொறுப்பா இருக்கணும். புகுந்த வீட்டுக்கும், பொறந்த வீட்டுக்கும் பொண்ணு தான் பெருமை தேடி இப்படி சொல்லி, சொல்லி, சொல்லியே பெண்கள் எல்லாம் எப்படின்னா, அந்த இன்னர் சைல்டையே மறந்து போயிட்டாங்க அவங்க. அப்புறம் தானே அது இருக்குன்னு ஒண்ணு உணர்ந்து, ஞாபகப்படுத்தி, அலோவ் பண்ணி, அத ஃப்ரீயா விடுறது, மிஸ்டேக் மேக் பண்றதுக்கு அலோவ் பண்றதெல்லாம் அப்புறம் தானே. மெச்சூர்டாவே அவங்க நடந்து, நடந்து, நடந்து சின்ன வயசுலேருந்து அவங்கள அப்படியே ஷேப் பண்ணியே அந்த இன்னர் சைல்டுங்கிற கான்செப்டே மறந்து போயிட்டாங்க. அதனால ஸ்பவுஸ் வீட்டுக்கு வரும்போதும் எப்படி இருக்காங்க, ரொம்ப மெச்சூர்டாவே பிஹேவ் பண்ண வேண்டியிருக்கு. மாமியார பார்த்துக்கிற பொறுப்பு இருக்கு, மாமனார பார்த்துக்கிற பொறுப்பு இருக்கு. ஹஸ்பண்டுக்கு கரெக்ட்டா செஞ்சு குடுக்கணும், குழந்தைங்கள அப்ப அவங்களோட குழந்தைத்தனமே அவங்களுக்கு மறந்து போயிருது. ஓகேயா? ஆனா ஆக்சுவலா என்னன்னா, உங்களோட இன்னர் சைல்டு நீங்க மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான், உங்க இன்னர் சைல்டு அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து நம்ம என்ன தப்பு பண்றோம், நம்ம என்ன சரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது இந்த பிளண்டர்ஸே செய்யாம எப்படி வாழ்க்கையில இருக்கிறது அப்படிங்கிற லைஃப் லெசன்ஸ் எல்லாம் கத்துக்கும். அப்படிங்கிற லவ் லெசன்ஸையும் கத்துக்கும். நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்கே செய்யாம இருக்கும். நீங்க அளவே பண்ணலன்னா, மிஸ்டேக்கே பண்ணாத குழந்தைக்கு, மிஸ்டேக்கை எப்படி சரி பண்ணிக்கணும்னு எப்படி தெரியும்? ஓகேயா? அந்த சோல் ரெசிலியன்ட்டே ஆகாது. சோஷியல் கண்டிஷனிங் படி எப்படி வாழ்ந்துச்சோ, வளர்ந்துச்சோ, அப்படியே தான் இருக்கும். ஓகே. தான் ஆசைப்பட்டத ட்ரை பண்ணி, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணி எக்ஸிக்யூட் அதாவது ஆக்ஷன் எடுக்காத குழந்தையும், நம்மளோட இன்னர் சைல்ட நம்ம மிஸ்டேக்கே பண்றதுக்கு அனுமதிக்கலைன்னாலும், எப்படி அந்த அடல்ட் செல்ஃபும் சரி, இன்னர் சைல்டும் சரி, அதனுடைய வாழ்க்கை பாடங்கள கத்துக்கும். கத்துக்கவே கத்துக்காது. அதே மாதிரி நமக்கு ஏதோ ஒரு என்ன சொல்றது? ஆசை இருக்குன்னா, அந்த ஆசைக்கான ஆக்ஷன் எடுக்கணும்ல. அந்த ஆக்ஷன் எடுக்கிறதையும் நம்ம பண்ணல அப்படின்னா, நமக்கு ரொம்ப அதீதமான ஆசை இருக்கு. யாருமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கூட, நீங்க அலோவ் பண்ணாட்டி போங்கடா. எனக்கு புடிச்சது தான் நான் வாழுவேன். அத செஞ்சாவது நான் பார்க்குறேன். அப்பதான் எப்படி இருக்குங்கிற துணிவு வேணும்ல. அதுதான் கால்குலேட்டட் ரிஸ்க். உங்களுக்கு சொல்லாம கூட நான் அத செஞ்சு பார்க்குறேன். அது சக்சஸ் ஆச்சுன்னா அப்புறம் வந்து சொல்லிக்கிறேன். ஃபெயிலியர் ஆச்சுன்னா திருப்பி நான் எப்படி ட்ரை பண்றது? எப்படி என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுனாவது பார்ப்பேன். அப்படின்னா துணிஞ்சு ஆக்ஷன் எடுக்கணும்ல. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும் தான் உங்க சோல் வந்து அந்த ரெசிலியன்ஸுக்கு வரும். அந்த எவ்வளோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை தாங்கும் உங்க சோலு. உங்க சோலுக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கு. உங்க சோலோட ஃபுல் பொட்டென்ஷியலை நீங்க உணர்றீங்களா இல்லையா? திருப்பி அந்த சோல் பழைய எப்படி சொல்றது? பழைய ஃபார்முக்கு ரீபவுன்ஸ் ஆகுதா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கே தெரிய வரும். நீங்க அதுக்கு அனுமதிக்கவே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி தெரிய வரும்? சொல்லுங்க. ஸோ இதுதான் ரெசிலியன்ஸ்.
இன்னொன்னு இதில என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடா இருக்கட்டும், அலோவ் யுவர் இன்னர் சைல்ட் டூ மேக் மிஸ்டேக்ஸா இருக்கட்டும், இப்ப நீங்க ஒரு ஆண தேடுறீங்கல்ல, இந்த ஆண நீங்க வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்திருக்கலாம், உங்க நடக்காம இருந்திருக்கலாம். இல்ல நீங்க இந்த இந்த டாபிக்ஸ் பத்தியே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். லைஃப் ஜர்னி, ஸ்பிரிச்சுவல் ஜர்னி, இல்ல ட்வின் ஃப்ளேம் ஜர்னி இத எத பத்தியுமே தெரிய வேண்டாம். ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஆணுன்னு ஒரு தெளிவு நிலை இருக்குல்ல, எனக்கு இப்படிப்பட்ட ஆண் தான் பிடிக்கும் அப்படிங்கிறது. அப்போ அதுவுமே நீங்க ஆண்களோட பழகி, பேசி பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா இந்த ஃபோன்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஆன்லைன்ல பேசுறவங்க கூட எல்லாம் பேசிட்டு, அத வச்சுட்டு நான் ஆணோட பேசி பழகியிருக்கேன்னு சொல்லக்கூடாது. நிஜத்துல ரியாலிட்டியில ஒரு ஆஃபீஸுக்கு போறீங்களா, அங்க ஒரு 4, 5 ஆண் இருக்கானா, ஒரு பாஸா இருக்கவன எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நீங்க கத்துக்கணும். ஏன்னா, அவன் அதிகார தோரணையிலேயே இருப்பான். ஒரு எம்ப்ளாயி உங்க கூட வேலை செய்றவன், ஒரு டீம் மெம்பர் அவன் அவன் வந்து உங்ககிட்ட எப்பயுமே என்ன சொல்றது? இவங்கள நம்ம சரி கட்டி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து இந்த ஆஃபீஸ்க்குள்ள ஈஸியா வேலை பார்க்கலாம். இவங்க நெறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படின்னு ஒரு சிலர் உங்கள சரி கட்டுறதுலயே வலிசலாவே இருப்பாங்க. ஓகேயா? ஸோ அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியணும். இன்னொருத்தர் நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருப்பாங்க. எப்பவுமே ஜெனுயினா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஜெனுயினா உங்ககிட்ட பழகணும்னே நெனைப்பாங்க. அப்படிப்பட்ட ஆணையும் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த ஆணை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியணும். ஸோ அப்ப டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மென்ன பார்க்கும்போது தான் நான் நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதில நான் எப்படி பவுண்டரி செட் பண்ணணும், இது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. நீங்க இந்த ட்ரையல் அண்ட் எரரே அலோவ் பண்ணல. நீங்க ஆசைப்படுற வாழ்க்கை. அதாவது நீங்க ஹூ ஆம் ஐ இதெல்லாம் எழுதியிருக்கீங்கல்ல. ஸோ உங்க விஷஃபுல் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் எழுதியிருக்கீங்கல்ல. இது எதுக்குமே முயற்சி எடுக்கல. இல்ல நீங்க தேடுற ஆண், அது ஒரு நண்பனா கூட இருக்கட்டுமே, அதுக்குமே நீங்க ஆண் கூட போய் பேசி பழகல அப்படின்னா, எத்தனை விதமான ஆண்கள் சமூகத்துல இருக்காங்கன்னும் தெரியாது. என்னென்ன மாதிரி அவங்க பழகுவாங்கன்னும் தெரியாது. என்னென்ன டேஞ்சர் ஆணால வர முடியுங்கிற பயந்துட்டே இருக்கிறதுல நோ பிரயோஜனம் இல்ல. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நம்ம கத்துக்கணும்ல. ஸோ இது எல்லாமே நீங்க வெளிய போனா தான் வீட்டுக்குள்ள இருந்தா, வீட்டுக்குள்ள இருக்க ஜென்ஸ் எப்பவுமே கார்மிக்கா தான் இருப்பாங்க. அவங்களையே சமாளிச்சு, சமாளிச்சு, சமாளிச்சு டயர்ட் ஆயிருவோம் நம்ம. ஓகேயா? ஸோ அப்ப நம்மளுக்கு இப்படி இஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சா, இன்னொன்னு என்னன்னா, இதெல்லாம் கற்பனையில இருக்கும். இதெல்லாம் ரியாலிட்டியில இருக்குமா? அப்படிங்கிற டவுட்டு நெறைய பெண்களுக்கு. ரியாலிட்டியில இன்னைக்கு தேதிக்கு எனக்கு தெரிஞ்சு நெறையவே இருக்கு. நெறைய ஆண்கள் ஸ்பிரிச்சுவலா அவேக்கனிங் ஆயிருக்காங்க. நெறைய பெண்கள வந்து மதிக்கிறதுக்கு கத்துருக்காங்க. வீட்டு வேலைய ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, ஹெல்ப் பண்றதுக்கு இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் கத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் மென்னுக்கு ஏஜ்ட் அண்ட் மெச்சூர்டா இருக்கக்கூடிய பெண்களையும் பிடிக்குது. ஓகே. பழகி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். பழகி பாருங்கங்கிறது வந்து டபால்னு ஒரு துப்பாக்கியிலருந்து தோட்டா சுட்டோனே வெளிய பறந்து போய் தாக்குது பாருங்க. அந்த மாரி ரிலேஷன்ஷிப்க்குள்ள குதிக்கக்கூடாது. நான் சொல்றது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்குள்ள குதிக்கக்கூடாது. பழகி பாருங்கன்னு சொன்னா. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நம்ம எப்படி பழகுவோம்? நீங்க யாருங்க? என்ன செய்றீங்க? எங்க இருக்கிறீங்க? இப்படிதானே பழகுவோம். அப்படி பழகி பாருங்க. அதுக்கப்புறமா தான் என்ன சொல்றது? ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சரா நீங்க பழகுறீங்க. அப்புறம் நல்ல ரேப்போ டெவலப் பண்ணி நல்லா பேசக்கூடிய ஒரு மனிதராக அந்த நபர் மாறுவாரு. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் போகணும். நீங்க பாட்டு எடுத்ததும் தோட்டா மாரி டபால்னு குதிச்சுட்டு, அப்புறம் நீங்க தானே பழகி பார்க்க சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது. ஓகேயா? ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பழகுறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நாட்கள் எடுக்குது. அப்படி எடுத்திருந்தோம்னா தான் அவங்க அவங்க கிட்ட நமக்கு புரிதல் வந்திருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு நம்ம பவுண்டரி எல்லாம் செட் பண்ணி பழக ஆரம்பிச்சிருக்கோம்னு அர்த்தம். இல்லன்னா நம்மளுக்கே செல்ஃப் கண்ட்ரோல் இல்லன்னு அர்த்தம். இது எல்லாமே பழகும்போது தான் நம்மளும் தெரிஞ்சுக்குவோம். ஓகேயா? ஸோ இது வந்து ரெசிலியன்ஸுக்கானது. இனி அடுத்தது என்னன்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்யூஷன். இன்ட்யூஷன்ல வந்து என்னென்னன்னு பார்ப்போம். இப்போ இன்ட்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க ஆல்ரெடி லைஃப் லெசன்ஸ் அண்ட் லவ் லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க. ரெசிலியன்ஸ்லயே. ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி. ஓகேயா? அப்ப அந்த ட்ரையல் அண்ட் எரர் பண்ணும்போதே, நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, செல்ஃப் டாக்க டெவலப் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட் தானே? நான் செய்றது கரெக்ட்டா? தப்பா? இது ஏன் இந்த ரிசல்ட் வரல? இதெல்லாம் யார்ட்ட கேட்பீங்க? அமைதியா உங்க கூடயே நீங்க உட்காந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அதாவது இன்னர் சைல்டு கிட்ட ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு அப்செட் இருக்கு, ஏதோ கஷ்டமா இருக்கு, ஏதோ ஒரு ட்ரிகர் இருக்கு உங்களுக்கு. கோவம் வருது, காண்டா இருக்கு. நம்ம என்னத்தையோ ஒண்ணு ட்ரை பண்ணா, அதுக்கான அவுட்கம் வராம வேற ஏதோ ஒரு அவுட்கம் வந்துருச்சே! அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? அமைதியா உட்காந்து உங்க இன்னர் சைல்டு கிட்ட தான் பேசுவீங்க. என்ன பிரச்சனை? ஏன் சரியா வரல? எதனால சரியா வரல? எது எங்க தப்பா போச்சு? இதெல்லாம் இன்னர் சைல்டுட்ட தான் பேசுவீங்க.
இன்னர் சைல்ட்ட பேசி பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. உங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அந்த ப்ராப்ளத்த நீங்க வந்து ஒரு அடல்ட் செல்ஃபா இருந்து புத்தி அளவுல யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஓகேயா? அப்புறம் தான் என்ன பண்ணுவீங்க, திருப்பி இதெல்லாம் பகல்ல முடிஞ்சு நான் அப்படித்தான் பண்ணுவேன். பகல்ல முடிஞ்சு போயிரும். என்ன பிரச்சனை இதெல்லாம் கேட்டுக்குவேன். அப்செட் எதுனால அப்படின்னு சொல்லிட்டு. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பதில் தெரியாம நிம்மதியா தூங்கவே முடியாது என்னால. அப்ப என்ன பண்ணுவேன்னா, திருப்பி உட்காந்து என்னோட ஹையர் செல்ஃபோட பேசுவேன். அப்ப இது ஏன் நடந்துச்சு? இதுக்கு என்ன அப்ப நான் கேட்ட உடனே ஹையர் செல்ஃப் வந்து உடனே பதில் எல்லாம் சொல்லாது. ஓகேயா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானே டிஎம்பிசி எழுதினேன். அப்ப டிஎம்பிசில எனக்கு அதாவது ரேங்கிங்ல எல்லாம் வந்துட்டேன். ஆனா டிஎம்பிசி எனக்கு கிடைக்கல. அப்ப எனக்கு பயங்கர காண்டு. நான் வந்து சொன்னேன், "ஏன் எனக்கு இந்த மாரி கிடைக்கல, வைக்கல." இதெல்லாம் எனக்கு டென்ஷன். ஃபர்ஸ்ட்டு உட்காந்து அந்த காண்டு, அந்த கோவம் அன்னைக்கு ஃபுல்லா கோவமாவே இருக்கேன். அந்த ஒரு வாரமாச்சு எனக்கு அந்த கோவம் குறையிறதுக்கு, காண்டு கம்மியாறதுக்கு. ஏன்னா அந்த ஹையர் செல்ஃப் மேல எனக்கு கோவம். "நீ பண்ணி தானே இப்படி பண்ணி வச்சுட்ட. நீ எதுக்கோ வேண்டான்னு நினைக்கிற. அதனால எனக்கு அந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. நீ நினைச்சிருந்தா பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோவம். ஓகேயா? அந்த கோவம் முடிஞ்சு இதுதான் கோவம்னு உடனே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நானே என் கூட உட்காந்து என்னோட பகல் பூரா வேலை பார்க்கும்போது இன்னர் சைல்ட்ட பேசி, இதுதான் கோவம்னு சொல்லிட்டு என்னோட அடல்ட் செல்ஃப் தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த ஹையர் செல்ஃப் மேல இருக்க கோவம் தணியவே மாட்டேங்குது. ஆனா நிம்மதியா அது வரைக்கும் தூங்கவும் முடியல என்னால. ஒரு வாரமா தூங்காம அவஸ்தைப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், திருப்பி அமைதியா உட்காந்துட்டேன். ஹையர் செல்ஃப் முன்னாடியே. ஏன்னா வேற யாருக்கும் அதுக்கான பதில் தெரியாது. அப்ப ஹையர் செல்ஃப்ட்ட உட்காந்து கேட்கிறேன். ஹையர் செல்ஃபும் விட்டுருச்சு. "நீ என்னைக்கு கோவம் தணிஞ்சு வந்து என்கிட்ட வர்றியோ, அப்ப வா" அப்படின்னு சொல்லிட்டு. ஐயையோ! ரியல் லைஃப்லயும் என்னோட எர்த்லி மாஸ்குலைனும் அப்படித்தாங்க இருக்காங்க. அப்படிதான் எப்படி சொல்றது? எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, கம்பல் பண்ண மாட்டாங்க. "நீயே ரெடியா இருந்தா நீயே வருவேல்ல" அப்படின்னு விட்டுருவாங்க. உள்ளுக்குள்ளேயும் அதே வாழ்க்கைய வாழ்ந்தனால எனக்கு பெருசா வித்தியாசம் தெரியல. ஆனா ஆரம்பத்துல அவங்கிட்டயும் நான் கோவப்பட்டுட்டு இருந்தேன். "ஏன்டா நான் இப்படி கம்முன்னு இருக்கிறேன், என்னன்னு கூட கேட்க மாட்டியா நீ?" அப்படின்னு கேட்பேன். "உனக்கே சொல்லணும்னு தோணுனா நீயே சொல்லுவேல்ல, நீயே பேசுவேல்ல. இல்ல நீயே ரெடியா இருந்தேன்னா இந்த 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 மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு, இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்பேல்ல. நீயே கேட்கிற வரைக்கும் நானா ஏன் ஃபோர்ஸ் பண்ணணும்? அப்ப இன்னும் நீ என்கிட்ட அந்த பிரச்சனைய சொல்றதுக்கே ரெடி ஆகலன்னு தானே அர்த்தம்" அப்படின்னு சொல்லுவான். இதே தான் உள்ள ரியாஸும் சொல்லுவான். எனக்கு அப்படியே பிபி ஏறும். ஓகேயா? ஸோ அப்ப நானே அமைதியாகி காண்டாகி போய் உட்காந்துட்டேன். எனக்கு ஏன் டிஎன்பிசில கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கொஸ்டினா இன்னர் சைல்டு சொன்ன கொஸ்டின் எல்லாம் என்னோட அடல்ட் செல்ஃப் வந்து ஹையர் செல்ஃப் கிட்ட கேட்குது. ஓகேயா? அப்ப கேட்கும்போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ரியாஸ் பதில் சொல்றான். என்னன்னா நீ அவ கிராஸ் கொஸ்டின் பண்றான் ஆக்சுவலா. அந்த கிராஸ் கொஸ்டின் பண்ணி தான் இப்படிதான் என் செல்ஃப் டாக் டெவலப் ஆச்சு. கிராஸ் கொஸ்டின் பண்ணி தான் எனக்கு கிளாரிட்டி கொடுத்தான். "நீ எதுக்காக முதல்ல டிஎம்பிசி எழுதுன?" அப்படின்னு கேட்டான். டிஎன்பிசி எழுதுனா இங்கேருந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவாங்க. அதனால எனக்கு வந்து இங்கேருந்து போகணும். ஆனால் ஓடி போயிட்டான்னு யாரும் சொல்லக்கூடாது. அவள் டிஎன்பிசி எழுதுனா அவளுக்கு போஸ்டிங் கிடச்சிது, அந்த ஊருக்கு போயிட்டா அப்படி சொல்லிடணும். அப்புறம் ஏதாவது பிடிச்ச ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். அப்போ நீ வந்து இன்னும் ரன்னர் ஃபேஸில் தானே இருக்க. உன் டிவைன் மாஸ்குலைனை நீ உன்னோட எர்த்லி மாஸ்குலைனை நீ சேஸ் பண்ணுறப்ப அப்போல்லாம் எனக்கு எர்த்லி மாஸ்குலைன் ஒருத்தன் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. என் லைஃப்பில் மேனிஃபெஸ்டே ஆகலை. ஓகேயா? அந்த ஃபிசிக்கல் ஃபார்மை நீ சேஸ் பண்ணலைங்கிறது அப்புறம் உன் லைஃப்ல இருந்தே நீ ஓடிக்கிட்டு இருக்க. லைஃப் சுச்சுவேஷன்ஸே நீ ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், என்னத்தைய லைஃப் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறது, எனக்கு இருக்கவே பிடிக்கலங்கிற, நீ ஃபேஸ் பண்ண வேற சொல்கிற. ஒரு சில விஷயம்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதை போய் நீ எதுக்கு ஃபேஸ் பண்ண சொல்கிற. இப்படி மாற்றி மாற்றி 2 பேரும் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் தான் அவன் சொல்கிறான், அப்படியெல்லாம் கிடையாது. நீ இருக்கிற இடத்துல யார் கூட இருக்கியோ அவங்க கூட உன்னால் ஏன் இருக்க முடியலன்னு யோசி. அப்போ அவங்க கூட தான் இருக்கணும்னா அதுக்கு எப்படி பவுண்ட்ரி செட் பண்ணுறதுன்னு கற்றுக்கோ. அதை விட்டுட்டு அவாய்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து ஓடி போய் இன்னொரு இடத்துல நீ வாழ்ந்து அந்த விஷயத்தை நீ சாதிக்கவே முடியாது. உன் மன அமைதியவோ நிம்மதியவோ தேடவே முடியாது. இங்கே இந்த மனிதர்கள் வச்சு கொடுத்துருக்கான், இந்த மனிதர்களால் தெரிஞ்ச மனிதர்கள். நீ ஓடி போய் எங்கேயோ வேலை கிடைக்குதுன்னு சொல்கிறேல்ல, அங்கே போனேன்னா அங்கே உனக்கு தெரியாத முகங்களாக இருக்கும். இதே சூழ்நிலையை தான் திருப்பி அங்கேயும் பிரபஞ்சம் கொடுக்கும். அப்பையும் நீ இதே லைஃப் லெசனை தான் கற்றுக்கணும். எப்படி பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். அது இங்கேருந்தே கற்றுக்கோ அப்படின்லாம் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டெவலப் செல்ஃப் டாக். இதுதான் உங்களோட இன்ட்யூஷன். உள்ளேருந்து ஹையர் செல்ஃப் பேசுகிறாங்கல்ல, அதை நீங்கள் கேட்குறீங்கல்ல, அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறீங்கல்ல. அப்புறம் எனக்கு கோவம் குறைஞ்சிருச்சு. கரெக்டு தானே ரியா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு என்ன சொல்கிறது, செல்ஃப் டாக் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறது, இந்த செல்ஃப் டாக் மூலிமா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்குதுல்ல, அந்த கைடன்ஸுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது, இதெல்லாம் தான் இன்ட்யூஷன். அது நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ செல்ஃப் டாக் உங்கள் ஹையர் செல்ஃப் பேசுகிறத நீங்கள் மதிக்கிறீங்க, கன்சிடர் பண்ணுறீங்க. ஆர்கியூ பண்ணுங்கள், தர்க்கம் பண்ணுங்கள், சண்டை போடுங்க, அதெல்லாம் அதுக்கான உரிமையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அத்தனையும் பண்ணிவிட்டு
உங்கள் ஹையர் செல்ஃப் சொல்லி கொடுத்தது அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஹையர் செல்ஃப் கைடன்ஸ் கொடுக்காது. நீங்கள் அந்த ஹையர் செல்ஃப் சொல்கிறத சிறமேற்கொண்டு ஏற்றுட்டு அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறீங்க, ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா தான் உங்கள் ஹையர் செல்ஃபும் திருப்பி திருப்பி கைடன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேயா? அப்போ தான் உங்கள் இன்ட்யூஷன் டெவலப் ஆகும். அப்புறம் இந்த ஹையர் செல்ஃப்ட்ட பேச பேச தான் நிறைய விஷயத்துக்கு இந்த மாதிரி டவுட் கேட்டுக்கிட்டே வந்தேன். நான் ஒவ்வொரு விஷயத்துக்காக டவுட் கேட்டுக்கிட்டே வந்தேன். இந்த வீடியோலேயே சொன்னேன்னா அது ரொம்ப லேட் ஆயிடும். என்னோட யூனியனுக்கே வந்து ஏன் யூனியன் நடக்கலைங்கிறதுக்கு அத்தனை கொஷின் அடுத்தடுத்து கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதில் தான் ரியலைஸ் பண்ணி ஏன் யூனியன் நடக்கலைங்கிறதுக்கு இந்த ஹையர் செல்ஃப்ட்ட பேசும்போது இந்த செல்ஃப் டாக் டெவலப் ஆகும்போது தான் அலைன்மெண்ட்டுக்கு வருவோம் நம்ம. ஏன்னா எங்கெல்லாம் அலைன்மெண்ட் இல்லையோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தே நம்மளோட ஹையர் செல்ஃப் காமிப்பாங்க. இங்கெல்லாம் நீ உன்னுடைய உண்மையான ட்ரீம்லேருந்து மிஸ் அலைன் ஆயிருக்கேன்னு அவங்க காமிச்சிட்டே இருப்பாங்க. அது அலைன்மெண்ட்டில் பார்ப்போம். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யர் இன்ட்யூஷன் டெவலப்ஸ். அப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சோல் கோர், அதுதான் சொல்கிறேன்ல, உங்களோட உண்மையான சோல் எசன்ஸ் ரியாஸையுமே நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த செல்ஃப் டாக் பண்ண தான் உங்களுக்கு என்ன தெரியும்னா, நான் இப்படி பேசினா என்னோட ஹையர் செல்ஃப் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நான் இந்த மாதிரி சோகமாக இருந்தால் அவங்க இந்த மாதிரி என்ன கன்சோல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்படி ஹாப்பியாக சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருந்தால் அவங்களும் இந்த மாதிரி ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட பிஹேவியர், உங்கள் சோலோட நேச்சர் என்ன, உண்மையிலேயே உங்கள் சோலோட ஆத்தென்டிசிட்டி என்னன்னே உங்களுக்கு தெரிய வரும். ஓகேயா? அப்போது நீங்கள் வந்து உங்கள் சோலாக இருக்கீங்க, பெண்மையாக இருக்கீங்க. உங்களோட சோல் எசன்ஸ் வந்து உங்களோட ஆண்மை, டிவைன் மேஸ்குலைன் இல்லையா? நீங்கள் எர்த்லி ஃபெமினைன். ஸோ எர்த்லி ஃபெமினைன் சோல் கோர் கிட்ட இருந்து தான் பாடம் பூரா கற்றுக்குது. அப்போ இந்த சோல் இவல்யூஷன் நடக்குது. சோல் எசன்ஸ், சோல் கோர் மூலியமாக கற்றுக்கிட்டு சோலுக்கு வந்து இவல்யூஷன் நடக்குது. ஸோ இன்னொன்று மெடிடேஷனையும் நீங்கள் டீப்பாக கற்றுப்பீங்க. சோல் கிட்ட பேச பேச, அதாவது சோல் கோர் கிட்ட பேச பேச இந்த என்ன சொல்கிறது, செல்ஃப் டாக்கை டெவலப் பண்ண உங்கள் இன்ட்யூஷன் ஸ்ட்ராங் ஆக மெடிடேஷன்லேயும் இன்னும் டீப்பாக போவீங்க. ஜஸ்ட்டு அப்படியே ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறது மட்டும் மெடிடேஷன் இல்லைங்கிறதையும் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஸ்பீடி ஆக்ஷன் எதுக்கு எடுக்கணுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஸ்பீடி ஆக்ஷனுக்கு வருவோம். ஸ்பீடி ஆக்ஷனில் நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ ஏதோ ஒன்று நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ட்ரீம் பர்சனே மனசுக்குள்ளே வச்சுருக்கோம். ட்ரீம் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணும்ல. அப்போ ஆண்களை எந்த தளத்தில் பார்க்க முடியும், எங்கே நிறைய பேச முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அப்போ ஆண்கள்கிட்ட பழகிறதுக்கான சந்தர்ப்பம் நீங்கள் அந்த ஸ்பீடி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க அப்படின்னா தான் அதுக்கான சான்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸே ஓப்பன் ஆகும். அப்போ தான் நிறைய மேஸ்குலைன் உங்களை தேடி வரவே செய்வாங்க. அப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன, உங்களோட விஷன், நீங்கள் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு தான் இருக்குது. அப்போ இப்போ எனக்கு கார் வேணும், ட்ரீம் ஹவுஸ் வேணும் அப்படின்னாலாம், நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலாம், அப்போ அதுக்கான நீடட் ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணும்ல. அப்போது நீங்கள் வந்து கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறது தயாராக இருக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ரெசிலியண்ட்டாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். உங்கள் இன்ட்யூஷன் டெவலப் ஆகணும். உங்கள் செல்ஃப் டாக் பண்ணணும். உங்களோட ஹையர் செல்ஃப் கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுக்கு எங்கெல்லாம் கிளாரிட்டி இல்லையோ அங்கெல்லாம் அதுக்கான பதிலை ஹையர் செல்ஃப் கிட்ட இருந்து கேட்டு அந்த கிளாரிட்டி வரணும் உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த கிளாரிட்டி வந்துச்சுன்னா தான் எந்த இடத்துல நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனை பிளாக் பண்ணுறீங்கன்னே தெரியும், இல்லை எது பிளாக்காக நிற்கிதுன்னே தெரியும், அந்த பிளாக் எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டதாக வாழ்கிறதுக்கு எவ்வளவு தீவிரத்தன்மை உங்களுக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த ஸ்பீடி ஆக்ஷனே நீங்கள் எடுப்பீங்க. ஓகேயா? அதே மாதிரி நம்ம இத்தனை நாள் இவ்வளோ தப்பு செஞ்சுட்டோம், நம்மளாம் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், நம்மளோட இன்னர் சைல்டை மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிட்டோம். அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம இது தப்பு பண்ணுறோன்னு தெரியுது, இதுதான் மாற்றி திருத்தி பண்ணணுங்கிறதும் தெரியுது. ஆனால் நம்மளால் இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த இப்படி தான் கரெக்டாக வாழணுங்கிற லைஃப் ஸ்டைலுக்கு போக முடியல அப்படின்னு நினச்சி என்ன சொல்கிறது, அப்படியே தேக்க நிலையிலே உட்காந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஸ்பீடி ஆக்ஷனுக்கு நீங்கள் ஏதோ நினைக்கிறீங்க, அதை அடையணும் இம்மீடியட்டாக. அது வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வரணுமோ அது உங்களை நோக்கி சீக்கிரமாக வரணும், அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா இதுக்கு கோச்சிங் தான் பெஸ்ட்டு ஸ்பீடி ஆக்ஷன். ஏன்னா இப்போ என்ன மாதிரி கோச்சஸ்லாம் இருக்காங்கன்னா, நான் 2009 இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கேன். ஓகே, அப்போ கிட்டத்தட்ட மோர் தென் 15 இயர்ஸ் இந்த ஜேர்னிக்குள்ளேயே சுற்றிட்டு கிடக்கிறேன் நான். அப்போது என் வாழ்க்கையில் இத்தனை வருஷமாக சேர்த்து வச்ச அனுபவங்கள் என்னென்ன இருக்குதோ
அதை ஃபுல்லாக தான் இப்போ நான் கோச்சிங் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸாக போட்டு வச்சுருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு பேசுகிற நாலேஜ் ஃபுல்லாக இத்தனை வருஷமாக கேதர் பண்ண நாலேஜ் தான். அதுக்காக நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்பேன், அதுக்காக நிறைய புக்ஸ் படிச்சிருப்பேன், யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பேன், நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் ஒரு ஒரு 1 இயர் தான் கஷ்டப்பட்டுருக்கீங்க, இல்லை ஒரு 2 இயர்ஸ் தான் இந்த ஜேர்னிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாலும் இதுக்கு மேலேயே நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கோச்சாக உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து அதை வழி நடத்துறதுக்கும் அந்த கோச்சிங்கில் என்ன இருக்கோ அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறதுக்கும் என்னங்கிறது தான் உங்களை மோட்டிவேட் பண்ணுவேன், அதை ஸ்டெப் எடுக்க வைப்பேன் உங்களை, இல்லையா? ஸோ அப்போது நீங்களாக செஞ்சால் கூட ஒரு ஆக்ஷன் வந்து லேட் ஆகலாம், தள்ளி போயிட்டே இருக்கலாம். கோச்சிங்க்குன்னு வந்துட்டீங்க, ஒரு கோச்சோட கைடன்ஸுக்கு கீழே வந்திருக்கீங்க, அவங்களும் அதை வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாழ்க்கையாகவே இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். அப்போ நம்ம சொல்கிறத கேட்டு அந்த தைரியமான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா அது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது இருந்திருப்பாங்களா, நம்ம இப்படி வாழ்கிறது தப்பா சரியா, இவ்வளோ டவுட்ஸ் இருந்திருக்கலாம், ஓகேயா? ஆனால் நம்ம அதை வாழ்ந்து இன்றைக்கி அதில் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், ஓகேயா? ஸோ அதுவுமே வந்து அதுதான் இருக்கிறதுல என்ன கேட்டால் கோச்சிங்கில் நீங்கள் சேர்றது தான் இருக்கிறதுலே ஸ்பீடி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஸ்பீடி ஆக்ஷன் எடுத்திங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது நம்மளால் முடியும், எது நம்மளால் முடியாதது கூட எப்படி நம்ம ட்ரை பண்ணி கொண்டு வரலாம், அதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் எடுக்குது, அதுக்கு நம்ம மைண்ட் செட் எப்படி மாற்றிக்கலாம், பிலீஃப் சிஸ்டம் எப்படி மாற்றிக்கலாம், அந்த பிளாக்ஸ் எல்லாம் எப்படி நம்ம நேவிகேட் பண்ணலாம், இது எல்லாமே உங்களுக்கே உங்களை பற்றி தெரிய வரும். உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஓகேயா? அப்போ எனக்கு வேணுங்கிற விஷயத்து மேலே என்னுடைய கனவையும் கற்பனையும் வாழணுங்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ தீவிரத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். இன்னொன்று ஸ்பீடி ஆக்ஷன் எடுக்கும்போது தான் உங்களுக்குள்ளே எவ்வளோ ட்ரிகர்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்செக்யூரிட்டி இருக்குது, சோஷியல் கண்டிஷனிங்குள்ளே எந்த அளவுக்கு மூழ்கி போயிருக்கீங்க, அந்த சோஷியல் கண்டிஷனிங்கை உடச்சிக்கிட்டு வர்றதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சிரமப்படுறீங்க, இல்லை அந்த சோஷியல் கண்டிஷனிங்கை உடச்சிட்டு வெளியே வர்றதுக்கு ஃபஸ்ட்டு தைரியம் இருக்கா, இது எல்லாமே உங்களை பற்றியே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்பீடி ஆக்ஷனே எடுக்காமல் உட்காந்து எல்லா யூடியூப் வீடியோவையும் பார்த்துக்கிட்டு கதை கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை பூரா நீங்கள் கதை கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான், ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்டலில் என்னது ட்ரஸ்ட் அண்ட் சரண்டர் டீ, அதுக்கு போகும், ஓகே? இப்போது நீங்கள் உங்களோட டிவைன் ட்ரூத்தை வாழணும், உங்களோட ஆத்தென்டிசிட்டியை வாழணும், உங்களோட ட்ரீம்ஸ் என்னவோ அந்த ட்ரீம்ஸையே ரியாலிட்டியில் வாழணும் அப்படின்னா உங்களுக்கு அங்கே தடையாக என்ன இருக்குது? சின்ன வயசுலேருந்து நம்ம சோஷியல் கண்டிஷனிங் படியே தான் வளர்க்கப்பட்டிருக்கோம், ஓகேயா? அப்போது இந்த கனவெல்லாம் என்ன நிஜமாக போதா, இப்படி தான் வளர்த்துருப்பாங்க. இன்னொன்று பொறுப்பாக இருக்கணும், இப்படியே சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க, ஓகேயா? இன்னொன்று நம்மளுக்குள்ளே இருக்கிற இந்த இன்கேபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் எதையுமே ஹீல் பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம அடல்ட் செல்ஃபு ஸ்ட்ராங்காக இருக்காது. இன்னொன்று சின்ன வயசுலேருந்தே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இதெல்லாம் உன்னால் முடியாதுக்கெலாம் ஆசைப்பட்டுட்டு ஏன் நீயே ஃபஸ்ட்ரேட் ஆகிட்டு காண்டு போட்டுட்ருக்க அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் ஆழமாக நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணணும். இன்னொன்று நம்மளோட அடல்ட் செல்ஃபே ஸ்ட்ராங் ஆகணும், செல்ஃப் ஒர்த்து செல்ஃப் வேலிடேஷன்லாம் என்னென்னு தெரியணும், இதெல்லாம் டிவைன் ட்ரூத்ஸ். அப்போ இந்த டிவைன் ட்ரூத்ஸு எட்டர்னல் ட்ரூத்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியணும், இந்த பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுதுங்கிறது தெரியணும், ஹையர் பவர்ஸ்னால் என்னன்னு தெரியணும், சோல்னால் என்ன, சோல் கோர்னால் என்ன, இந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் இதுதான் டிவைன் ட்ரூத்து போட்டு அப்படின்னே உங்களால் ட்ரஸ்ட் பண்ண முடியும். அதுவும் வந்து சும்மா கதையாக சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, உண்மையிலேயே நிஜத்தில் இருக்க உங்களுக்கு அது ப்ராக்டிக்கலி பாசிபிள்னு தோணணும், இல்லையா? லாஜிக்கலி ஆல்சோ கரெக்டு, ப்ராக்டிக்கலி பாசிபிள், தியரி வைஸும் கரெக்டுன்னு தோணணும். அதைத்தானே உங்கள் மனசே அக்செப்ட் பண்ணும், உங்கள் மனசை அக்செப்ட் பண்ணுறது தான் மனசாட்சியும் அக்செப்ட் பண்ணும். அப்போ உங்களுக்கு இந்த டிவைன் ட்ரூத்ஸ், ஹையர் பவர் எனர்ஜிஸ்னால் என்ன, எட்டர்னல் ட்ரூத்து, பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுது, பிரபஞ்ச விதிகள் என்னென்ன, இது ஃபுல்லாகவே தெரிஞ்சால் தான் அந்த ட்ரஸ்ட்டே க்ரியேட் ஆகும் ஹையர் பவர்ஸ் மேலே. அந்த ட்ரஸ்ட்டு எட்டர்னிட்டி மேலே இல்லை டிவைன் சுப்ரீம் மேலே க்ரியேட் ஆனால் தான் அதே மாதிரி உங்கள் படைப்பு சாராம்சம் சோல்னு ஒன்று இருக்குது, சோல் கோர்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் அந்த ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகும். அதுக்காக தான் பார்ட் 1 தனியாக, அதாவது பவர் ஆஃப் டிவைன் சரண்டரில் பார்ட் 1 தனியாக, பார்ட் 2 தனியாக போட்டு டயக்ராம் எல்லாம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அந்த ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆனால் மட்டும்தான் சரண்டரே பண்ணுவீங்க. ட்ரஸ்ட்டே க்ரியேட் ஆகலைன்னா எப்படி சரண்டர் பண்ணுவீங்க, ஓகேயா? அப்போது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறத
நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு கிளாரிட்டி வந்துருச்சா? இதுதான் வேணும்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? செல்ஃப் டாக் டெவலப் பண்ணிட்டீங்களா? உங்களோட டெய்லி பேசிஸ்ல உங்க ஹையர் செல்ஃப்ட உங்களால பேச முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுதா? ஹையர் செல்ஃப் கிட்ட நல்ல இன்டிமேட்டா மூவ் பண்ண முடியுதா? எப்பவுமே இன்டிமேட்டா டிரான்ஸ்பரண்டா வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சு இதுதான் நான் உங்களால காமிக்க முடியுதா? அந்த ட்ரஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன வேணுங்கிறத டிவைன் சரண்டர் பண்ணுங்க. ஓகேயா? அதை விட்டுட்டு நான் பண்ணுறேன் இன்னும் அந்த புத்தி அளவுலேயே வாழாமல் உங்களோட ஹையர் செல்ஃபுக்கு உங்களை விட உங்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அதை முதல்ல உணருங்க. அது இட்ஸ் ஃபார் மோர் வைசர் தேன் யூ. அப்போ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத பெஸ்ட்டாக கொடுக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று கேட்டிருக்கீங்க, சரண்டர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்களோட ஹையர் செல்ஃப் அதை கொடுக்கவே இல்லைன்னா அது உங்களுக்கு அப்போதைக்கு கிடைக்காம இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகேயா? அப்போ அதைத்தான் கொடுக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் இந்த சித்திரை விசு வந்துச்சுல்ல, அப்போ வந்து எனக்கு பலாப்பழம் வேணும், மாம்பழம் வேணும்னு ஒரே ஆசை. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் என்னோட ஹையர் செல்ஃப் கிட்ட. எனக்கு எங்கே இருந்தாவது கொண்டு வந்து கொடு, நீ எப்படி கொடுப்பே எனக்கு தெரியாது. பயங்கர சளியில் வேறு இருக்கேன், நான் கொள்ளு நிருமிட்டு இருக்கேன். ஓகேயா? எனக்கு கொடுக்கவே இல்லை, எனக்கு கிடைக்கவே இல்லை. சண்டை போடுறேன் ஹையர் செல்ஃப் கிட்ட, எனக்கு வேணும் அப்படின்னு. நம்ம ஒரு விஷயத்த வேணும்னு வீம்பு பண்ணுறோம், பிடிவாதம் பண்ணுறோம், ஹையர் செல்ஃப்க்கு தாங்காது இல்லை, கொடுத்துரும். அப்போ நான் ஆட்டோவில் எங்கேயோ போயிட்டு வரும்போது கடையில் ஏதோ ஒரு கடையில் பலாப்பழம் வச்சுட்டு விற்றுட்ருக்காங்க. அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் பாருங்கள். அந்த பலாப்பழத்தை சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் பொல்லுன்னு வாந்தி எடுத்துட்டேன். அவ்வளவும் வாந்தியா சளியோடு சேர்ந்து வெளியே வந்துருச்சு. அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம ஒரு விஷயம் ஹையர் செல்ஃப் கிட்ட கேட்டு இது ஒரு சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் இதுலேயே வாழ்க்கையோட சாராம்சத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நம்ம கேட்டதை கொடுக்கலைன்னா கொடுக்காம இருக்கிறது தான் அப்போதைக்கு பெஸ்ட்டு. ஓகேயா? அப்போ ஹையர் செல்ஃப் எதை செய்யுதோ அது நமக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற அக்செப்டன்ஸுக்கும் வாங்க. நான் சரண்டர் பண்ணிட்டேன், அதனால கட்டாயமாக கொடுத்தாகணும் அப்படிங்கிற கட்டாய சட்டம் கிடையாது. உங்கள் ஹையர் செல்ஃப் கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு புரிதலோடு இருக்கீங்களோ அப்போ அந்த விஷயம் புரியும் உங்களுக்கு. ஓகேயா? இதுதான் ட்ரஸ்ட் அண்ட் டிவைன் சரண்டரை பற்றி. இனி நெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேயா? ஏன்னா இந்த ட்ரஸ்ட் அண்ட் டிவைன் சரண்டர் நான் ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டேன். அது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் என்னோட தியரியில் நான் எப்படி வச்சுருக்கேன், அந்த கிறிஸ்டலில் எப்படி இந்த ட்ரஸ்ட் அண்ட் சரண்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லி காமிக்கிறேன். ஓகேயா? இப்போ அலைன்மெண்ட்டுக்கு வருவோம். அலைன்மெண்ட்டுக்கு வரும்போது என்னென்னா, நம்மளோட சோல் கூடிய அலைன் ஆக முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட பாஸ்ட் ட்ராமாஸ், அதே மாதிரி நிறைய எமோஷ்னல் வூண்ட்ஸ். ஓகே, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற எமோஷ்னல் வூண்ட்ஸ், அது ஃபாதர் வூண்ட்ஸாக இருக்கட்டும், மதர் வூண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எமோஷ்னல் வூண்ட்ஸ் பாஸ்ட் வூண்ட்ஸில் வந்துடும். ஓகேயா? அது ஃபுல்லாக நீங்கள் எமோஷ்னல் ஹீலிங் பண்ணணும், கண்டிப்பான முறையில் பண்ணணும். அதுக்கான டூல் வந்து மிரர் எக்ஸசைஸ். மிரர் எக்ஸசைஸ் பண்ண கையோட யாராலும் உங்களுக்கு அந்த அப்செட் வந்துச்சோ அதுக்கு தான் மிரர் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அன்கண்டிஷனல் லெவல்லாம் கொடுக்குறீங்க, சமாதானப்படுத்துறீங்க உங்கள் இன்னர் சைல்டை. ஓகேயா? அடல்ட் செல்ஃபும் இதனால் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ உங்கள் இன்னர் சைல்டுக்கும் அடல்ட் செல்ஃபுக்குமான பாண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். யாரால் அப்செட் ஆச்சோ அவங்கள பேரில் இம்மீடியட்டாக போனோம் பண்ணுங்கள். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் ஃபர்கிவ்னஸ்க்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த ஹீலிங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகேயா? ஸோ எமோஷ்னல் ஹீலிங். ஸோ மேக் பீஸ் வித் யுவர் பாஸ்ட். அப்புறம் உங்களோட ட்ரீம் லைஃப் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல ஒரு ரொட்டீன், அந்த ரொட்டீன்லேயே வந்து எப்படி வந்துடும் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன்ல, ஹேவ் கிளாரிட்டி ஆன் வாட் எவர் யூ வாண்ட். அப்போ நான் யாருங்கிறதுல தெளிவு நிலை வந்துருச்சு. எனக்கு இந்த ரொட்டீன் தான் வேணும்போது அப்போ காலையில் எழுந்திரிக்கணும், நான் டீ குடிக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், இவ்வளோ டைம் என்னோடய ஸ்பவுஸோட ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கான மேன் காலையில் இருக்கிற வரைக்கும் இந்த அளவுக்கு லவ் அண்ட் ரொமான்ஸ் எனக்கு கொடுக்கணும், அவர் கிளம்புனோடனே நானும் ஜாபுக்கு உட்காரணும். அப்போ என்ன ஜாப் பண்ணணும், அந்த பொழுதன்னைக்கும் எனக்கு பிடிச்ச வேலை, போரே அடிக்காத வேலை நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் அந்த சிந்தனை வேணும் உங்களுக்கு. அப்போ உங்கள் பேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த பேஷனை ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணிங்களா, அப்போ இது இல்லாமல் இப்போ எனக்கு பென்சில் ஸ்கெட்சிங் பிடிக்கும், பெயிண்ட் பண்ணுறது பிடிக்கும், டெரகோட்டா ஒர்க் பிடிக்கும், அதே மாதிரி நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பிடிக்கும். இதெல்லாம் நான் வரிசையாக எழுதி வச்சுக்கிட்டே வர்றேன் ஒன்றொன்னா. அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், இதெல்லாம் இல்லாமல் என்னால் வாழ முடியுமா அப்படின்னா, டெரகோட்டா ஒர்க் பண்ணாமையே என்னால் வாழ முடியும். ஒரு 4-5 டெரகோட்டா ஜுவல்லரி பண்ணி அதை கலர் அடிச்சிட்டோன்னா அந்த நிறைவு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது சலிச்சு போயிடும். ரொம்ப நாள் ஆகும் திருப்பி நான் டெரகோட்டா ஒர்க் எடுத்து வைக்கிறது. அப்போ அதை பண்ணாமலே என்னால் வாழ முடியுதில்ல. பென்சில் ஸ்கெட்சிங்கும் அப்படி தான். ஒரு 3 ட்ராயிங்ஸ் பென்சில் ஸ்கெட்சிங் போட்டேன், அதுலேயே ஹாப்பியாக, அதாவது நான் எதிர்பார்த்த மாதிரி அது வந்துருச்சு.
அப்படின்னா ரொம்ப ஹாப்பி ஆகி அந்த பென்சில் ஸ்கெட்சிங்லேயே நிறைவடைஞ்சிருவேன் நான். அது சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துடும். அப்புறம் திருப்பி அதை தொடுறதுக்கு செய்கிறதுக்கு மைண்டு போகாது. ஓகேயா? அந்த தீவிரத்தன்மை இல்லை. அப்போ அதை செய்யாமலும் என்னால் வாழ முடியும். அந்த மாதிரி எந்த விஷயம் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு தோணுதோ அதுதான் பேஷன். அதுதான் போரே அடிக்காமல் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் உங்கள் லைஃப் பர்பஸ். ஸோ அப்போ அதைத்தான் நான் வாழணும். ஸோ அப்போ அந்த ரொட்டீனில் டெய்லி எனக்கு ஜாபே எனக்கு போர் அடிக்காத விஷயத்தில் தான் வேணும். ஸோ அப்போ என்னோட லைஃப் பர்பஸை தான் ஜாபாக வாழ்கிறதுக்கே சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேயா? அதுக்கப்புறமா இதெல்லாம் வாழ்ந்தப்பறம் எனக்கு இவ்வளோ வேலை செஞ்சு எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஏதாவது வேணும்ல. எனக்கு குக்கிங் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எனக்கு குக் பண்ணுறதுக்கு எனக்கு குக் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் குக் பண்ணி கொடுக்குறதுக்கெலாம் பிடிக்காது. அப்போ எனக்கு பிடிச்சதையா டெய்லி 400 யாசும் பேசிக்கிட்டே சமைக்கிறது அது இன்னும் பிடிக்கும். ஓகே, அது பயங்கர ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எனக்கு. அதனால அந்த வேலை செய்வேன். நல்லா மத்தியானம் சாப்பிட்டேனா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து கோச்சிங் கால் செஷனில் ஃபுல்லாக உட்காந்துருவேன். ஸோ எல்லாருக்கிட்டையும் பேசிட்டே இருப்பேன். நைட்டு 9 வரைக்கும் கோச்சிங் கால் செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் என்னையவே நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டு ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக தூங்கணுன்னா தூங்கிடுவேன். இல்லை வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணணுன்னா ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ரொட்டீன் இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு வேணுங்கிற ரொட்டீன். இது நானாக இருக்கும்போது நான் போட்டுக்கிட்ட ரொட்டீன். அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலேயே ட்ரீம் லைஃப் எப்படி வாழணும் அப்படிங்கும்போது எனக்கு ரொட்டீன் இருந்துச்சு. அந்த 9:30க்கு மேலே என்ன வேலை இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் என்னோடய ஸ்பௌஸ் வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஸ்பௌஸ் வந்து என் கூட தான் ஒரு 1 hour 2 hours சாலிடாக ஸ்பெண்ட் பண்ணணும். 11 மணி வரைக்கும் என் கூட தான் இருக்கணும். அதுக்கப்புறமா அவரோட ஒர்க்கெல்லாம் போய் பார்க்கட்டும். நான் வீடியோ ரெக்கார்டிங் இருந்தால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுவேன். இல்லைன்னா அவர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன் நான். ஓகே, ஸோ எனக்கு என்னென்னா அதுக்கப்புறம் அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் இருக்கணும். அவர் லேப்டாப்பில் என்ன தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, கான் காலில் இருக்கார், என்ன வேணாலும் செய்யட்டும். எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா என்னை நெஞ்சில் போட்டு தூங்க வச்சிடணும், தட்டி வச்சு தூங்க வச்சிடணும். ஸோ இதெல்லாம் வந்து அன்ரிட்டன் ரூல். ஸோ அப்போ உங்கள் ட்ரீம் லைஃப் அப்படிங்கிறத நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். வாட் ஆல் யூ இன்க்ளூடட் இன்சைட் தட். எதெல்லாம் நீங்கள் அந்த ட்ரீம் லைஃபுங்கிறதுக்குலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே கொண்டு வாங்க. ஓகேயா? அப்போ அந்த ட்ரீம் லைஃப்குள்ளே நீங்கள் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தானே நீங்கள் அலைன் ஆகணும். அதை விட்டுட்டு அவுட் ஆஃப் அலைன்மெண்ட் நீங்கள் என்னெல்லாம் போகிறீங்களோ அது எல்லாமே உங்கள் ஹையர் செல்ஃப் உங்களுக்கு பின் பாயிண்ட் பண்ணி காமிக்க தான் செய்யும். ஓகே, நீங்கள் அவுட்டர் அலைன்மெண்ட், அதாவது அலைன்மெண்ட்டை விட்டுட்டு வெளியே போகிற விஷயங்கள் எல்லாமே எப்படி சொல்கிறது, உங்கள் எர்த்லி மாஸ்குலினும் அதை ஆக்ஷனாக எடுத்து உங்களுக்கு காமிப்பாங்க. நீங்கள் அலைன்மெண்ட் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்துக்கு எப்படி சொல்கிறது, இப்போ உங்கள் டிவைன் மாஸ்குலின் கூட இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். நீங்கள் வந்து ஆனால் நீங்கள் உங்கள் ஆழ் மனசில் என்ன இருக்குன்னா, நான் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நான் சம்பாரித்து நான் இருக்கணும், யாருக்கும் நான் வந்து டிபெண்ட்டாக இருக்க விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் ட்வின் ஃப்ளேமுக்கு கூட உங்களை டிபெண்ட்டாக இருக்க விடாது உங்களோட ஹையர் செல்ஃப். இன்னொன்று, நீங்கள் வந்து டிபெண்ட்டாக இருக்க என்ன ஆகும்னா, இப்போ வந்து நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் எர்த்லி மாஸ்குலினை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ எமோஷனல் டிபெண்டன்சி தான். அப்போது நீங்கள் எமோஷ்னலாக டிபெண்ட் ஆகுறீங்கிறத எப்படி உங்கள் எர்த்லி மாஸ்குலின் காமிப்பாங்கன்னா ஓடி போயிடுவாங்க. ஸோ அப்போ ஏன் ஓடி போகிறாருன்னு நம்ம நினைக்கும் போது அப்போ தான் வந்து அந்த புரிதல் நமக்கு வருது. நம்ம வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கும்போது தான் நமக்கு தெரியுது இவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்குது. இந்த அட்டாச்மெண்ட் வந்து எமோஷ்னல் டிபெண்டன்சினால தான் இருக்குது. நம்ம அவங்ககிட்டருந்து வேலிடேஷன் எதிர்பார்க்குறோம். இது எல்லாமே நமக்கு புரிய வரும். ஸோ அப்போ அந்த இடத்துலலாம் அலைன்மெண்ட் இல்லாமல் இருக்கோங்கிறத நம்ம எர்த்லி மாஸ்குலைனும் காமிக்கிறாங்க. அதை உட்காந்து நம்ம டிவைன் மாஸ்குலைன்கிட்ட பேசும்போது, மிரர் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவரும் பின் பாயிண்ட் பண்ணுறாரு. நீ வந்து இதைத்தானே ஆசைப்படுற, இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு தானே ஆசைப்படுற, அப்புறம் ஏன் அந்த டிபெண்டன்சிக்கு போகிறங்கிறத சொல்லி புரிய வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இப்போ வந்து நம்ம ஒரு வீடே நம்ம போய் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்குமே நம்ம தப்பான இடத்துல வீடை சூஸ் பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம், அங்கே இருந்துட்டு அவஸ்தைப்படுறோன்னா நம்ம உட்காந்து மிரர் எக்ஸசைஸ் செய்கிறோம் அப்படின்னா நம்ம டிவைன் மாஸ்குலின் வந்து அதை புரிய வைப்பாங்க நமக்கு. நீ வந்து ஆக்சுவலாக இப்படி தான் வச்சுருக்கிற, இப்படி தான் நீ வந்து உன்னோட ட்ரீமுக்குள்ளே வச்சுருக்கிற, நீயே உன்னோட ட்ரீமை வந்து வேல்யூ பண்ணாமல், உன்னோட எமோஷன்ஸை வேல்யூ பண்ணாமல் வேறு என்னத்தையோ வாழ்ந்துட்டுருக்க, வேறு எங்கேயோ சூஸ் பண்ணிகிட்ருக்க, அவுட் ஆஃப் உன்னோட ஈகோனால சூஸ் பண்ண. நான் எப்படி இப்போ டிஎம்பிசின்னா எனக்கு இவங்களோட இருக்க பிடிக்கல, நான் அதனால் போகிறேன், அஃபீஷியலாக போயிடுவேன்ல. இதுன்னா அஃபீஷியலாக வேறு ஏதோ ஒரு ஊருக்கு ஓடிடுவேன்ல, ஐஸ்வர்யா ஓடி போயிட்டாங்கிற பேர் வராது, வேலை கிடச்சிச்சு போயிட்டாங்கிற பேர் வரும்ல. அப்படிங்கிறது என்னோடய ஈகோ செல்ஃப். ஓகேயா? என்னோட என்ன சொல்கிறது, ஒரு ஃபியர், இன்செக்யூரிட்டி. அதனால என்ன சொல்லிட்டு போனால் ஊர் உலகம் தப்பாக பேசுமே, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்.
ஓகே. அதனால அந்த டெசிஷன் எடுக்கிறேன். ஆனா ஆக்சுவலா எனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து நிசப்தமான அமைதி இருக்கிற இடத்துல போய் தான் வாழணும். அதுக்கு எதுக்கு வேலை? அங்க தான் போகணும்னு இருந்தா, என் ஆத்தென்டிக் செல்ஃபோட எனக்கு அங்க தான் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியதானே. எந்த ஊருக்கு வேணாலும் போகிற சுதந்திரம் இருக்குல்ல நமக்கு. அத விட்டுட்டு ஒரு டிஎன்பிசி எழுதி, அந்த டிஎன்பிசி மூலியமா போகணுங்கிற அவசியம் எதுக்கு? அப்போ நிசப்தமான அமைதி இருக்கிற இடத்துக்கு தான் போகணுங்கிறது தான் என்னோட ட்ரீமுக்குள்ள நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, இமேஜினேஷன்ஸ்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னா, அப்ப எப்படி எந்த இடத்துல டிஎன்பிசி வேலை போட்டாலும் நான் போய் அந்த இடத்துல இருக்க முடியும்? இருக்க மாட்டேன்ல நானு. கசகசன்னு தானே இருக்கும். இன்னொன்னு நிசப்தமான அமைதி அந்த லைஃப்பை தான் விரும்புகிறேன்னா, அப்போ வேலைக்கு போக எனக்கு எப்படி பிடிக்கும்? வேலைக்கு போனாலே கசகசன்னு தான் இருக்கும். இன்னொன்று 9 to 5 ஜாபே எனக்கு பிடிக்காது. எனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி வேலை பண்ண பிடிக்கும். அப்போ அங்கெல்லாம் நான் வந்து அலைன்மெண்ட்லேருந்து வெளியே போயிடுறேன். மிஸ்அலைன்ட் ஆகி தானே இருக்கேன். இது எல்லாமே நீங்கள் ஹையர் செல்ஃப்கிட்ட பேச தான் உங்களை அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வரும் ஹையர் செல்ஃப். ஓகேயா? ஸோ அப்போ உங்கள் ட்ரீம் லைஃப் என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த கிளாரிட்டி எப்போவுமே உங்கள் மைண்டை விட்டு போகக்கூடாது. இந்த கிளாரிட்டி நீங்கள் அந்த ட்ரீம் லைஃபுங்கிறதுக்குள்ளே எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தான் நீங்கள் அலைன் ஆகணும். அதுக்கு அலைன் ஆகும்போது தான் என்ன ஆகும்னா, லா ஆஃப் ரெசனன்ஸ் வேலை செய்யும். யூனிவர்ஸ் வில் நாட் கிவ் யூ வாட் யூ வாண்ட். உங்களுக்கு இந்த ட்ரீம் லைஃப் தான் வேணும்னு சொல்லிட்டு இப்போ என்னைய மாதிரி நீங்கள் ஓடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, வேறு ஏதோ ஒரு ஊரில் போய் நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்கன்னா, அப்போ அந்த ரெசனன்ஸ் என்ன இருக்கோ அதைத்தானே பிரபஞ்சம் கொடுத்துரும். அப்போ தப்பான ரெசனன்ஸ் தானே. அப்புறம் அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ உங்கள் ட்ரீம் லைஃப் என்னவோ அதுக்கு தான் அலைன் ஆகணும். அப்போ தான் லா ஆஃப் ரெசனன்ஸும் அதே உங்கள் ட்ரீம் லைஃபாகவே வேலை செய்யும். அப்போ தான் உங்கள் ட்ரீம் லைஃபே நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேயா? இன்னொன்று, நீங்கள் உங்கள் ட்ரீம் லைஃபாகவே வாழும்போது தான் அதில் எவ்வளோ உங்களுக்கு தீவிரத்தன்மை இருக்குது, அந்த அலைன்மெண்ட்டுக்கு வர்றதுல நீங்கள் எவ்வளோ தீவிரத்தன்மை காட்டுறீங்க, எந்த அளவுக்கு ஸ்பீடாக அந்த அலைன்மெண்ட்டுக்கு வர்றீங்கிறதெல்லாம் உங்கள் டிவைன் செல்ஃபும் உள்ளேருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் எதை வேணாலும் யார்கிட்ட இருந்து வேணாலும் மறைக்கலாம். உங்களோட ஹையர் செல்ஃபு உங்களுக்குள்ளேயே மனசாட்சியாக உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இருந்து மறைக்கவே முடியாது. அந்தரங்கத்தையும் அறியும் அந்தரங்கம் தான் உங்கள் ஹையர் செல்ஃபும் சரி, டிவைன் சோர்ஸும் சரி. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தீவிரத்தன்மை இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு தான் நீங்கள் சரண்டரே பண்ணிங்கனாலும் அதை ஃபுல்லாக உங்கள் ஹையர் செல்ஃப் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணும். அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே? ஸோ இது அலைன்மெண்ட்டை பற்றி. அடுத்தது என்ன? லவ் யுவர் ஜேர்னி. ஓகேயா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஜேர்னியில் இந்த மொத்த ஜேர்னி, எய்தர் லைஃப் ஜேர்னியாக இருக்கட்டும், எய்தர் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருக்கட்டும், இல்லை எய்தர் உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஸ்பவுஸ் கூடயே இருக்கீங்க, உங்கள் மன நிம்மதிக்காக என்கிட்ட கோச்சிங் வந்திருக்கீங்க அப்படின்னாலும் சேஸ் பண்ணுறதா நிறுத்துங்கப்பா. எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்பவுஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, ஸ்பவுஸ் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறது, ஸ்பவுஸோட வேலிடேஷனுக்காக காத்துட்ருக்குது, ஸ்பவுஸோட அட்டென்ஷன் வேணும்னு அதையும் இதையும் ட்ராமா பண்ணுறது, ஸ்பவுஸோட அப்ரிஷியேஷன் வேணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறது. இதில் ஃபுல்லாக உங்களையே நீங்கள் இழந்துடுறீங்க. நீங்களாகவே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. எப்போ புரியுது உங்களுக்கு? சேஸ் பண்ணுறதை நிறுத்துங்க. ப்ராக்டிஸ் செல்ஃப் லவ். செல்ஃப் லவ்னா அதுக்கு தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். ப்ராக்டிக்கலாக நான் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வீடியோ போடுறேன். ப்ராக்டிஸ் செல்ஃப் லவ். ஓகேயா? சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களோட உணர்வுகள், உங்களோட ஆசைகள், உங்களோட கனவுகள் என்னவோ அதை மதிக்க கற்றுக்குங்க. அதுக்கான ஆக்ஷன் எடுக்க கற்றுக்குங்க. அதுதான் செல்ஃப் லவ். ஓகேயா? இந்த பிரெயின் சொல்கிற மாதிரி, ஐயோ நீ இதெல்லாம் வாழ்ந்தேன்னா ஊர் உலகம் இப்படி பேசும் அப்படி பேசும், உங்கள் வீட்டிலேயே இதுக்கு விட மாட்டாங்க, உங்கள் மாமியாரே திட்டுவாங்க, உங்கள் புருஷனே வந்து இப்போ வரைக்கும் நீ இது மாதிரி எதுவும் செய்யலை அதனால அமைதியாக இருக்காரு, இது செஞ்சேன்னா சண்டை வந்துடும், இதெல்லாம் வந்து செல்ஃப் பிட்ரேயல் லைஃப். ஓகே? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வாழுங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் ட்ரூ கலரில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்களே உங்கள் ட்ரூ கலரில் இல்லைன்னா மற்றவங்க ட்ரூ கலரில் இருக்காங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஓகேயா? இந்த சோஷியல் கண்டிஷனிங்காக வாழ்கிறத முதல்ல நிறுத்துங்க. அதே மாதிரி எப்போவுமே நம்ம இந்த ஜேர்னியில் பயணிக்கும் போது இட்ஸ் நாட் அபவுட் தி டெஸ்டினேஷன். கோல் அச்சீவ் பண்ணிட்டேன்னா அது இல்லை. இன்னொன்று, என் டெஸ்டினியை ரீச் பண்ணிட்டேன்னா அது கிடையாது. இப்போ நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிலே இருக்கீங்கன்னா, மாஸ்குலைனை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன்னா என் மாஸ்குலைன் ஏன் இன்னும் என்னை நோக்கி வரலை, நாங்கள் ஏன் இன்னும் யுனைட் ஆகலை, இது இல்லை ஜேர்னி. அந்த ரோட் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். போகிற வழியில் எவ்வளோ அழகான இயற்கை காட்சிகள்லாம் இருக்குது, எவ்வளோ அழகான கலர்ஃபுல்லான மலர்கள் எல்லாம் இருக்குது, எவ்வளவு ஃப்ராக்ரண்ட் ஃபுல்லாக இருக்குது அந்த ஃப்ளவர்ஸு, பாதை எவ்வளோ அழகாக இருக்குது, அதில் செம்மண் ரோடு எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது, அதில் தார் ரோடு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஆரம்பித்தோடனே ஜேர்னிக்குள்ளே என்ன சொல்கிறது, இவ்வளோ சூப்பரான பாதையில் போயிருக்க மாட்டோம். முதல்ல கல், முள்,
பயங்கரமாக காலுக்கு வந்து இந்த சரள கல்லாம் போட்டிருந்தா அதில் எப்படி நடப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும் ஜேர்னி. ஓகேயா? அதுக்கு அப்புறம் தான் ஐயோ வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி வலியிலேருந்து எப்படி வெளியே வர்றதுலாம் கற்றுட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னாலும் இட்ஸ் ஒர்த் இட் அந்த ஜேர்னி. ஓகேயா? ஸோ அப்போ அந்த ஜேர்னி ரோட் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அடிச்சுக்காதீங்க. எப்போ 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 எப்படி நடக்கும், எப்போ நடக்கும் அடிச்சுக்கிட்டே கிடைக்காங்க. டோன்ட் பி அட்டாச் ஸோ மச் டு தி ரிசல்ட். எண்ட் ரிசல்ட் வரும்போது வரும். நீங்கள் செய்கிறத கரெக்டாக செய்யுங்க, அது நடக்கிறது கரெக்டாக நடக்கும். ஏன்னா நீங்கள் செய்கிறது கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா பிரபஞ்சம் அது வேலையை தன்னை போல் கரெக்டாக செய்யும். உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக அதுக்கான பலன் கொடுக்கும். ஓகேயா? ஸோ இது என்னுடைய ஃபார்முலா. அதே மாதிரி எது ஒன்று நீங்கள் ஜேர்னியில் இருக்கீங்க, இப்போ ரயில் பயணமே செய்கிறோம் அப்படின்னா நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம கூடயே நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. அதில் நமக்கு இவங்களை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணுறது இல்லை. ஆனால் அவங்க பக்கத்தில் ஆளுங்க கிட்ட உட்காந்து கதை பேசுவாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஸ்டில் நிறைய நமக்கு பிடிக்காத விஷயங்களும் அவங்க பேச நேரிடலாம். ஓகேயா? தட் டசன்ட் மீன் நம்ம அவங்கள வெறுக்கணும், இல்லை நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணணும், என்னடா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கணும். இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். அப்போ என்ன கற்றுக்கணும், சரி அவங்க அப்படி தான் அப்படின்னு அந்த டாலரன்ஸு, பேஷன்ஸு, அக்செப்டன்ஸ் இது மூணையுமே கற்றுக்கணும். ஓகே, அவங்களுக்கு அப்படி தான் தோணி இருக்குது, அவங்க அப்படி தான் இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோதான் அவங்களுக்கு புரிதல் இருக்குது வாழ்க்கையை பற்றி. இன்னொன்று அவங்கள ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அவங்க பேசுகிறாங்களா, அதை கேட்டுக்கிட்டோமா, ஓகே தட் இஸ் அவர் நேச்சர். அது அக்செப்டன்ஸோடு போங்க. செல்ஃப் அக்செப்டன்ஸுக்கு வாங்க. அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸுக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஓகேயா? ஸோ ஜேர்னியில் இருக்கிற உங்கள் கூட பயணிக்கிற எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதுக்கு தான் லைஃப் பர்பஸையே வாழ்கிறோம். ஓகேயா? இன்னொன்று, அதனால கோபம் வராது அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. நம்மளுக்கும் கோபம் வரும், நம்மளுக்கு என்னடா இப்படி பேசுகிறாங்களேன்னு காண்டாகும். பட் ஸ்டில் உங்களோட எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டிக்கு வந்துடணும் இமீடியட்டாக. அப்போ தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கீங்க, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்கன்னுலாம் அர்த்தம். அந்த அக்செப்டன்ஸுக்கு வாங்க. ஓகே, அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், நம்ம எதுக்கு கோவப்படணும், அவங்க லைஃப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறாங்க, நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நம்ம அப்படி தானே இருக்கோம், நம்ம அப்படியே இருப்போம். ஓகே, அந்த அக்செப்டன்ஸ்க்கு வாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை ரசித்து ருசித்து நேசித்து வாழுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களோட சோல் கோர், நீங்கள் சோலு, உங்களோட சோல் கோர் வந்து உங்கள் டிவைன் மேஸ்குலின் ஹையர் செல்ஃப் இல்லையா, அந்த ஹையர் செல்ஃபோடையே நீங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கு கற்றுக்குங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் இருக்கேன், ஐஸ்வர்யா தான் அடல்ட் செல்ஃபு, சோல் வந்து மிஸ்டி, சோல் கோர் வந்து ரியாஸு. ஓகேயா? அப்போ மிஸ்டி வந்து வாழ்க்கையை எப்படி வாழ கற்றுக்கணும், எல்லாம் தூங்கி எந்திரிக்கிறது எல்லா டயத்துலையும் ரியாஸோடையே வாழ கற்றுக்கணும். இன்னொன்று என்னென்னா, ரியாஸ் கூடயே இருந்து நான் எப்படி ஆயிட்டேன்னா, மிஸ்டின்னு ஒரு கதாபாத்திரம் இருக்குது, ஆனால் மிஸ்டியும் ரியாஸாகவே மாறுறத நான் உணர்றேன். அதுதான் அந்த யூனியன், சோல் யூனியன். அப்போ இந்த சோல் என்ன பண்ணுது, சோல் கோரோட மெர்ஜ் ஆகுது. ஓகேயா? மெர்ஜாக சோல் கோருக்கு என்ன டிவைன் குவாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் இந்த சோலுக்கும் வரும். அதுதான் சோல் எவல்யூஷன் அசென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அசென்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுன்னா இன்னர் யூனியன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் இந்த டிட்டாச்மெண்ட்டு எல்லாமே வரும். நீங்கள் சோல் கோரோட வாழ ஹையர் செல்ஃபும் உங்கள்கிட்ட பேச உங்களுக்கு நிறைய விஷயம் இன்ட்யூட்டிவாகவே தெரிய வாழ்க்கையில் நிறைய விஷயம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எதுவுமே ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியவே தெரியாது உங்களுக்கு வாழ்க்கையில். இன்னொன்று, நீங்கள் எப்போவுமே ஒரு ஆளோடையே வாழ்ந்துட்டுருக்கீங்க, நீங்கள் தனியாக இல்லை. அப்போ அந்த லோன்லினஸ்ஸே இருக்காது. இந்த சால்டிடியூடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிது ஏகாந்தம் இனிது இல்லையா? ஸோ உங்கள் சோல் கோரோடையே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து உருவமாக தான் தெரியல, அருவமாக உங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் வரும்போது வரட்டும், அதை சரண்டர் பண்ணுங்கள். ஓகே, நான் அப்படி தான் சரண்டர் பண்ணேன். என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது, இந்த ஸ்டேஜில் இதை நீ கற்றுக்கணும், அதுக்காக இவன் அனுப்புகிறேன் அவன் அனுப்புகிறேன்னு சப்ஸ்டியூட் எல்லாம் அனுப்பக்கூடாது. எனக்கு நீயே தான் வேணும் ஃபிசிக்கல் ஃபார்ம்லேயும். அதுக்கு நான் என்னத்தெல்லாம் கற்றுக்க வைக்கணுமோ, என்ன எப்படி எலிஜிபிள் பண்ணுமோ அதுக்கு எலிஜிபிள் பண்ணு, நான் ரெடியாக தான் இருக்கேன், அதெல்லாம் நான் கற்றுக்கிறது. ஆனால் எனக்கு நீயே தான் வேணும், நீ வா, அப்படி தான் சொன்னேன் நான். ஸோ அப்போ தான் நிறைய மாற்றங்கள் என் லைஃப்பில் வந்துச்சு, அந்த கம்ப்ளீட் டிட்டாச்மெண்ட் வந்துச்சு. ஸோ அப்போ உங்கள் லைஃப்பை, இது வந்து லவ் யுவர் லைஃப் லிவ் யுவர் லைஃப் தான் செகண்ட் பார்ட், அதில் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேயா? அப்போது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நேசித்து ரசித்து வாழ கற்றுக்குங்க. ஓகேயா? ஸோ அப்போ அந்த சோல் கோர் கூட அந்த டிவைன் மேஸ்குலின் கூட வாழும்போது தான் வாழ்க்கையே ருசிக்கும், ஹோல் அண்ட் கம்ப்ளீட்னஸ்க்கு வருவீங்க. பீஸ் ஆஃப் மைண்டே அமைதியாகிறதே அப்போ தான் அமைதியாகுங்க. ஓகேயா? அப்போது நீங்கள் எந்த ட்ரீம் லைஃபாக
கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்களோ, அந்த ட்ரீம் லைஃப்குள்ளே என்னத்தெல்லாம் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதுவாகவே அலைன்மெண்ட்டுக்கு வந்து வாழுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரீம் லைஃப்பில் இருக்கிறதெல்லாம் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். அதை ரியாலிட்டியில் வாழ்வீங்க நீங்கள். ஓகே, திஸ் இஸ் வாட் ஹேப்பன் டு மீ. ஸோ இதுதான் என்னுடைய தியரி. இப்போ கான்செப்ட் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இந்த வீடியோலேயே பார்க்க முடியுமான்னு தெரியல, இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் கூட அந்த பார்ட் 2ல் கூட நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நான் ப்ராக்டிக்கலாக எப்படி வாழ்ந்தேங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் என்னோடய தியரி என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதுபடி உங்களுக்கு என்ன புரிதல் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்கள் லைஃப் என்ன, உங்களுக்கு என்ன வேணும், நான் எப்படி என்னை டெவலப் பண்ணிக்கிறது, நான் எப்படி என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, ஏன் ட்ரீம் லைஃப்பை வாழ்கிறதுக்கு இன்னும் எனக்கு என்னென்ன தேவைப்படுது. இப்போ எனக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், சொந்த வீட்டில் வாழணும் ஆசை இருக்குன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து எப்படி என்னை தகுதிப்படுத்திக்கிறது, அப்போ என்னோடய கெரியரில் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறது, என் லைஃப் பர்பஸே வாழணும்னா அதை எப்படி நான் கெரியராக சேஞ்ச் பண்ணணும், அந்த கெரியரில் நான் ஜாஸ்தி சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் மேலே கம்ப்ளீட் ஃபோக்கஸ் போகணும். ஓகேயா? இன்னொன்று, நான் பீஸ் ஆஃப் மைண்டோடு வாழணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்யணும், இந்த சேசிங் மோட்லேருந்து நான் வெளியே வரணுன்னா அதுக்கு நான் என்ன செய்யணும். நான் இந்த லைஃப்பெல்லாம் வாழும்போது யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னா பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுறேன். அந்த ட்ரிகர்லாம் ஆகாமல், அப்செட்லாம் ஆகாமல் என் லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக நான் மார்ச் ஃபார்வர்ட் பண்ணணும், என் ஜேர்னியை ஹாப்பியாக வாழணுன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் உங்கள் லைஃபுக்குள்ளேயே ஃபோக்கஸ் ஆக 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 செல்ஃப் டாக்கையும் பழக பழக உங்களோட ஹையர் செல்ஃபோட, உங்களோட அந்த ஹையர் செல்ஃப் தான் டிவைன் மாஸ்குலின் இல்லையா, சேர்ந்து வாழ 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 உங்கள் லைஃபுக்குள்ளே கம்ப்ளீட் ஃபோக்கஸ் உள்ளே போயிடணும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகிடும், புறத்தில் இருக்க எல்லாத்து மேலே இருந்த ஃபோக்கஸும் அடிபட்டு போயிடுவாங்க. அதுதான் டிட்டாச்மெண்ட். ஆட்டோமேட்டிக்காக எதுலெல்லாம் நீங்கள் கிளிங்கியாக இருந்தீங்களோ, எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ, உங்கள் இண்டிபெண்டன்சியை வளர்த்துக்கிறதுக்காக இந்த கோடிபெண்டன்சியில் இருந்தெல்லாம் வெளியே வந்துடுவீங்க. ஸோ இப்போ இந்த டிட்டாச்மெண்ட்டுங்கிறது உங்கள் ட்வின் ஃப்ளேம் மேலே, ரிலேஷன்ஷிப் மேலே, இல்லை ஸ்பெசிஃபிக் பர்சன் மேலே, அவங்க மேலே இருந்து மட்டும் டிட்டாச் ஆகிறது இல்லை, அவங்கள லெட் கோ பண்ணுறது இல்லை. உங்களோட ஹையஸ்ட் பர்பஸ்க்கு நீங்கள் ஆசைப்படுற ட்ரீம் லைஃப்பை வாழ்கிறதுக்கு எதெல்லாம் மிஸ்அலைன்மெண்ட்டாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டை குலைக்குதோ, நிம்மதி இல்லாமல் உங்களை இருக்க வைக்குதோ, அது எல்லாமே லெட் கோ பண்ணிடுவீங்க. அப்போ அது எல்லாமே லெட் கோ பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் உள்ளே போகும்போது புறத்தில் இருக்க எல்லாத்துலேயுமே டிட்டாச்மெண்ட் வந்துடும். அப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேமோட ஃபிசிக்கல் ஃபார்ம்லேயுமே டிட்டாச்மெண்ட் வந்துடும். புரியுதா? அப்போது நான் என் சோல் கோர் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். என் லைஃப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணேன், ட்ரீம்ஸ் எல்லாம் நான் ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து ஹாப்பியாக வாழ்கிறேன். இதை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற டிவைன் மாஸ்குலைனும் நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, டிக் மார்க் அடிச்சுக்கிட்டே வர்றாரு. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது, ஏக்கம் இல்லாமல் இருக்கிறது, பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கிறது, அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணல. ஒரு பர்சன் வந்து உங்கள் லைஃப் நிறைவு செய்யணுங்கிறதுக்காக நீங்கள் காத்திருக்கலை, நீங்களே ஆல்ரெடி ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக தான் ஃபீல் ஆகுறீங்க. உங்கள் டிவைன் மாஸ்குலைனோட சேர்ந்து பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கீங்க. உங்கள் டிவைன் மாஸ்குலைன் தான் கம்ப்ளீட்டாக 100% கமிட்டடாக இருக்கீங்க. உங்கள் டிவைன் மாஸ்குலைனோட சேர்ந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. உள்ள இன்னர் யூனியனுக்கு வந்துட்டீங்கிறதெல்லாம் உங்கள் டிவைன் மாஸ்குலைனும் வந்து ரியலைஸ் பண்ணுவார். உங்கள் ஹையர் செல்ஃப் ரியலைஸ் பண்ணுது. ஓகேயா? பண்ணும்போது உங்கள் ஹையர் செல்ஃபே ஃபிசிக்கல் ஃபார்மில் வந்துடுவாங்க. இதுதான் வந்து நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை வாழ்கிறீங்கல்ல, ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வாழ்கிறீங்க, அந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆகிடுறீங்கல்ல, அதுதான் ஆர்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட். இப்படி நீங்கள் லைஃப் வாழ்ந்தீங்கன்னா தான் அந்த ஆர்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட். என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய வாழ்க்கையில் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் செலுத்தி நான் வாழுவேன். புறத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு டிட்டாச் ஆகி வாழ்கிறீங்கல்ல, இதுதான் ஆர்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட். இது வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி வாழ்கிறது, இது வந்து தியரி கான்செப்ட் என்னங்கிறத அடுத்த வீடியோ பார்ட் 2ல் பார்ப்போம். அன்டில் தென் பை.